எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே முழங்கு சங்கே முழங்கு. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டமென சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு. கூடியிருக்கிற தாய் தமிழர்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இரவு நேர வணக்கம். நாம் தமிழர் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக நடத்துகின்ற ஒரு திருமணை கூட்டம். எனக்கு முன்னாடி பேசின தம்பி மகராஜன் சொன்னது போல நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க திருமணை பொதுக்கூட்டங்களையும் மாபெரும் பொதுக்கூட்டங்களையும் தொடர்ச்சியா கொள்கையை விலைக்கு நடத்திக்கிட்டே வர்றோம். ஒரு சில பேர் தோணலாம், ஏன்னா எங்களுடைய நண்பர்கள் கேட்பாங்க தினம் கூட்டத்துக்கு போறதுனால, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு பாவம் கொள்கையை விளக்குவீங்க, மற்ற கட்சிக்காரெல்லாம் விளக்கவே மாட்டேங்க, நீங்க மட்டும் விளக்குறீங்க. கொள்கை இருக்குது, விளக்குறோம். இருந்தா தானே கொள்கை வழக்கு கூட்டம் எவனாலும் போடுவான். அவனுக்கு போடணும்னா கொள்ளை அடிச்ச கொடுத்தவனா போடலாம். எவ்வளவு கொள்ளை அடிச்சா, இவன் எவ்வளவு கொள்ளை அடிச்சா, நான் எவ்வளவு கொள்ளை அடிச்சேன் அப்படின்னு தான் போட முடியும். நம்மகிட்ட கொள்கை இருக்குது, அவங்ககிட்ட அப்படி எதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தாங்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது வைத்திருந்த கொள்கைகள் எல்லாம் காற்றில் பறக்க விட்டுட்டு தான் இப்போ ஒரு அரசியலை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு நல்ல கொள்கையோடு ஒரு அமைப்பை கட்டி அமைக்க வேண்டும், அந்த அரசியல் வெற்றி பெற வேண்டும், அதற்கான ஒரு அரசு அமையணும் அப்படின்னு சொல்லிதான் நாம் நம்ம கட்சி ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு பேரூராட்சியா, ஒவ்வொரு நகராட்சியா எங்களை போன்ற பிள்ளைகள் மூலமாக புதிய அரசியலை இந்த மண்ணில மக்களிடத்துல கற்றுக்கொண்டே இருக்கிறோம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பள்ளிவேல் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆனந்தவேல் என்ன நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சே பாத்தீங்கன்னா ஒரு 15 ஆண்டு. நான் கிட்டத்தட்ட எனக்கு 38 வயசு. இந்த 15 ஆண்டுகள்ல தமிழ்நாடு முழுக்க நாம பல இடங்களுக்கு போறோம். ஒரு சின்ன கட்சி தானே, தொடக்கத்துல ஒரு சின்ன அமைப்பு. நிறைய எவ்வளவு பேர் இருந்தாலும் கூட பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அடையாளம் இருந்த ஆட்களாக தொடக்கத்துல இருந்தோம். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்கிற போது இப்போ ஒரு 4-5 ஆண்டுகளா நம்ம பிள்ளைங்க அங்க இறந்துட்டாங்க, அண்ணன் இறந்துட்டாரு, அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாகவே போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முதல் தொடங்கப்பட்ட ஒரு 7 ஆண்டு காலம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய இழப்புகளுக்கான செய்தி எல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் பார்க்கும்போது ஐயோ நம்ம போன கூட்டத்துல நம்ம பார்த்தோமே, அந்த கூட்டத்துல நம்ம கூட இருந்திருக்காரு, நம்ம பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, நம்ம பேசும்போது இருந்திருக்காங்க, நம்மளை வச்சு அவங்க தான் கூட்டம் நடத்துறாங்களா, அந்த தொகுதியோட பொறுப்பாளரா அப்படிலாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு சின்ன மனசுக்கு கொஞ்சம் சங்கடமாவே இருக்கும். அப்புறமா பல கட்சிகளை பார்க்கும்போது இவர் நினைவு கம்பம், அவர் நினைவு கம்பம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். எல்லா கட்சிகளையும் முன்னோடிகள் இருக்கதான் செய்வாங்க. வயதாகும் போது இறக்குறது, சிலர் மரணத்தை ஒரு நோயால இறக்கப்படுது, அப்படியே அது சரசமாயிட்டு வருது அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் இந்த மரணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா மற்ற கட்சிக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற கட்சிகள்லாம் கட்சிக்காரங்க. எங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர் எங்க தென்காசி வந்தாருன்னு வச்சுக்கல, அங்க இருக்க கட்சிக்காரெல்லாம் சந்திக்க மாட்டாரு. அங்க ஒரு கொடி போட்டு வண்டி ஓட்டுனா அங்க இருக்க கட்சிக்காரர் வந்து நீங்க என்ன திமுகவா, நீங்க என்ன அதிமுக அப்படின்லாம் கேட்க மாட்டாரு. ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படிலாம் வளரல. எங்க அண்ணன் தொடக்கத்திலே சொன்னாங்க, நாம் தமிழ் ஒரு கட்சிக்காரர் கிடையாது, அண்ணன் தம்பிகள், உறவுகள், அப்படிதான் முதல்ல இருந்தே வளர்ந்துருக்கோம். இப்ப கூட நான் இங்க வந்துட்டு இருக்க ஆரம்பிக்கா, நான் ராஜபாளையத்துல இருந்து வரும்போது இங்க பக்கத்துல திருநெல்வேலிலாம் தாண்டி தண்ணி வாங்கிருக்கா நிப்பாட்டின ஒரு இடத்துல வண்டிய நிப்பாட்டின இடத்துல ஒரு தானி ஆட்டோ இருக்குது. ஆட்டோல பின்னாடி எங்க தலைவர் பிரபாகரனுடைய படம் இருந்தது. வண்டியை பார்த்தா யாருமே காணல. சரின்னு சொல்லி வண்டிக்கு பக்கத்துல போய் நிற்பாங்க, காக்கி சட்டை போட்ட ஆளே இல்லை. அப்ப யார் வண்டிக்காரன் தெரியல, வண்டிக்கு பக்கத்துல போய் நின்னா ஒரு அண்ணா சேர்ந்து வந்தாரு, வண்டி எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டாங்க. அவர் திடீர்னு பதறிட்டாரு, வண்டி பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா வண்டி எவ்வளவு சொன்னாரா, இல்ல உங்களுக்கு வண்டி வேணா சொல்லுங்க, வேற வண்டி வாங்கி தரேன்னாரு. இல்ல இந்த வண்டி எவ்வளவு வருதுன்னா ஒரு 4.5 லட்சம் ஆகுனாரு, கொடுத்துருங்க நீங்க வேற வண்டி வாங்கிக்கோங்க அப்படின்னு. இல்ல நீங்க வண்டி நாம் தமிழரா அப்படின்னு அவர் பாருங்க, ஒருத்தர் சும்மா வந்து வண்டியை கேட்கறான்னா சம்பந்தம் இல்லாம கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழரா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் ஐயோ தம்பி நீங்களா, நான் அவசரத்துல கவனிக்கவே இல்லை, இன்னும் கூட்டமா போறீங்க. அது என்னன்னா ஒரு சின்ன ஒரு பந்தம். எங்க நம்ம வண்டி, நம்ம கொடி, நம்ம படம், நம்ம தலைவர் அப்படின்னு பார்த்தாலும் கூட அது யாரா இருக்கலாம். எங்கேயோ விழுப்புரத்துல இருந்து வந்திருப்பாங்க, திண்டிவனத்துல இருந்து வந்திருப்பாங்க. இப்ப எங்க மாவட்டம் தென்காசி குற்றாலத்துக்கு போறதுக்காக 1000 வண்டிகள் கிடக்கும். எங்கேயாவது வண்டி போனா கூட எங்க பிள்ளைய தொலைவு அடிச்சு, அண்ணன் நம்ம ஊர்ல இந்த வெள்ளை வண்டி ஒரு கருப்பு வண்டி ஊச்சுனேன் யாருன்னு அப்படி, அது யாருன்னு நமக்கு தெரியாது, எங்கேயோ வந்திருப்பாங்க. ஆனாலும் கூட எல்லாரும் அண்ணன் தம்பியா, ஒரு உறவா, ஒரு குடும்பமா பழகினாலே ஒரு மரணம் என்பது அப்படி டக்குன்னு கடந்து போக முடியறதுல கூட வேறு வழி இல்ல. இந்த வாழ்க்கை அப்படியானது அப்படிங்கிறதுனாலதான்
அதை கடந்து போகக்கூடிய நூலும் கூட அண்ணனோட அந்த நினைவை தொடங்கி அந்த இடத்துக்கு அவரோட நினைவை பயன்படுத்தி பேர் வச்சு இந்த நிகழ்ச்சியை தொடங்குறோம். இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் இந்த தொகுதியை சார்ந்து அவரோடு பயணித்த அத்தனை பேருக்கும் நாம் நிகழ்ச்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் சார்பாகவும் அண்ணனுக்கு ஒரு இரங்கலையும் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். அதே போல இந்த ஆறுமுகநேரி உண்மையிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி. நான் நன்றி கடன் பட்டிருக்கக்கூடிய ஊர். ஏன்னா எங்க மாவட்டம் தென்காசி, இங்க எழுத்தாப்புல ஐயா கோசல்ராம் அவருடைய சிலை இருக்கிறது. நாங்கள் மறந்தும் கூட உணவெடுக்கிற போது ஐயாவை மறந்து உணவெடுத்தா நாங்கள் நன்றி இல்லாதவர்கள் என்று ஆகிவிடுவோம். தென்காசி மாவட்டத்தை சார்ந்தவங்க. காரணம் மணிமுத்தாறு அணை. எங்கள் ஐயன் காமராஜர் அவர்கள் ஆட்சி காலத்துல நாங்கள் பல இடங்கள்ல பெருமையா பேசுவோம். ஐயா காமராஜர் கட்டி அணையிலே ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய எங்கள் மாவட்டத்தை சார்ந்த மணிமுத்தாறு அணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிமுத்தாறு அணை கட்டுவதற்கு ஐயன் காமராஜர் ஒரு இடத்துல பல முறை கோரிக்கை வச்சு அதற்கான செலவு தொகை இவ்வளவு ஆகும் என்று சொல்கிற போது காமராஜர் அவர்கள் எங்கள் ஐயா கோசல்ராம் அவர்கள் திருச்செந்தூரோட எம்பியா இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு இவ்வளவு ஆகும் சொல்றாங்க, என்னையா பண்றது அப்படின்னு கேட்கிற போது இங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த அத்தனை மக்கள்கிட்டையும் நீங்க விளையாட்டுக்கு சொல்லல, துண்டேந்தி காசு எடுத்து தொண்டர்கள் மூலமாக பணத்தை பெற்று நான் அதை எப்படியாவது கட்டுற அந்த அணையை கட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த மணிமுத்தாறு அணை கட்டுவதற்கு காரணமாக இருந்தவர் எங்க ஐயா கோசல்ராம் அவர்கள். பிறந்த இந்த ஊர்ல இந்த கூட்டத்துல பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த திருச்செந்தூர் தொகுதி சட்டம் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு நான் இந்த நேரத்துல மிகப்பெரிய நன்றியும் மிகப்பெரிய ஒரு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நம்ம வரலாறே நமக்கு தெரியுதுல்ல, அதான் சிக்கல. ஏன்னா வரலாறு படிக்காதுன்னா ஒரு வரலாற்றை படைக்க முடியாது. வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாக வாழ்ந்து காட்டு என்று சொல்கிறார் எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். நம்மளுடைய இனத்தின் வரலாறு அறியாத ஒரு விளைவு தான் யாருன்னே தெரியாத ஒரு இனமாக நாம் இன்னைக்கு வாழ்றோம். பாருங்களேன், கேவலமா இருக்கு நாம் தமிழர் ஒரு கட்சி. ஆனா உண்மையிலே கேவலமா இருக்கு. தமிழ்நாடு இது. தமிழ்நாட்டுல நாம் தமிழர் ஒரு கட்சி ஏன் வரணும்? இது நான் சொல்ல, நிறைய பேர் முறை கிட்ட கேட்டாங்க அது எதுக்கா நாம் தமிழர் இருந்துச்சு. அதான் நானும் சொல்றேன், எதுக்கு வரணும்? இங்க திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, கேட்கணும் யார் திராவிடர்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, கேட்கணும் யார் திராவிடர்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, கேட்கணும் யார் திராவிடர்? தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கப்பட்டது, கேட்க வேண்டும் யார் திராவிடர்? தேசிய கட்சி காங்கிரஸ் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி இருக்குது, கேட்க வேண்டும் யார் இந்தியர்? ஆனால் நாம் தமிழர் வரும்போது எதுக்குடா நாம் தமிழர் ஒரு கட்சி கேட்கிறோமே? இந்த கேடுகட்ட நிலைமை இந்த மண்ணை சார்ந்த மகன்களுக்கு தவிர்த்து யாருக்குமே வராது. நான் தமிழர், நான் தமிழர், எங்க அப்பா தமிழர், எங்க அம்மா தமிழர். ரெண்டு தமிழ், ஒரு தமிழ் தகப்பனுக்கும் ஒரு தமிழ் தாய்க்கும் பிறந்த நான் ஒரு தூய தமிழர். அதனால என் மொழி தாய்மொழி தமிழ், நான் தமிழர். அதே மாதிரி தெலுங்குன்னு ஒண்ணு இருக்கிற இனம் இருக்கிறது. அவன் தெலுங்கு தகப்பனுக்கும் தெலுங்கு தாய்க்கும் பிறந்த தெலுங்கு பிள்ளைகள், அவர்கள் தாய்மொழி தெலுங்கு, அவர்கள் தெலுங்கர்கள். அது மாதிரி கன்னடம், அது மாதிரி மலையாளி, அது மாதிரி பஞ்சாபி, அது மாதிரி சிங்கம், எல்லோருக்கென்றும் தனித்த மொழி இருக்கிறது, அதற்கென்று ஒரு இனம் இருக்கிறது, அதற்கொன்று கலை இருக்கிறது, அதற்கொன்று இலக்கியம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் இனமாக ஒரு அடையாளம் இருக்கிறது. இது எல்லாம் யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் இங்கே திராவிட கட்சி என்கிற போது 50 வருஷம் திமுகவும் அதிமுகவும் நம்மளை ஆட்சி பண்ணாங்களே, அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுநாடு அப்படின்னு சொல்லிட்டு போனானே, யாராவது ஒருத்தர் மானமுள்ள தமிழன் யாரா திராவிட அப்படின்னு கேட்டிருந்தா? ஆனா அவன் சொல்லியிருக்கான் யார் திராவிடர்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரு மொழி செத்து போச்சு துளு. ஐஸ்வர்யா ராய் ஒரு நடிகருக்கு வருங்க, துளுவை தாய்மொழியாக கொண்ட பெண்மணி. அந்த துளு 5 மொழி, அந்த ஒரு மொழி செத்து போச்சு. அந்த 5ஐயும் சேர்த்தவன் தான் தெலுங்கு, சாரி பண்ணிக்கிறோம், திராவிட அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ் தெலுங்கு அந்த துளு ஒன்றும், தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த 4ம் சேர்ந்ததுதான் திராவிடன் அப்படின்னா. நான் சும்மா சாதாரண பையன், ஒரு பாமரனா, ஒரு ஈர்க்குழு, ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்தவனா கேட்கிறேன். நான் தாய்மொழி தமிழ், தமிழ் தகப்பன், தமிழ் தாய், ஒரு அப்பனுக்கும் ஒரு அம்மாவுக்கும் பிறந்த ஒரு மொழி பேசுகிற நான் தமிழனா, 4 மொழி பேசுறவன், 4 அப்பனுக்கு பிறந்தவன் இங்க திராவிடனா அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா? ஒருவனுக்கு எப்படி 4 தகப்பன் இருக்க முடியும்? ஒருவனுக்கு எப்படி 4 தாய் இருக்க முடியும்? இங்க திராவிடன் என்பவன் 4 மொழிகளையும் இணைத்தவன் தான் என்று சொல்கிறார்கள். எப்படி 4 வீட்டுக்கு ஒருத்தர் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி யாரும் எழுப்பலையே. அவன் எதை கேள்வி கேட்கிறான் தெரியுமா?
நாம் தமிழர் யார் தமிழர்? நீங்க என்ன தமிழர் எந்த லேப்ல டெஸ்ட் பண்றீங்க? தமிழர் ஏன் பிரிச்சு பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நினைச்சு பாருங்க, 15 வருஷமா நாங்களும் சொல்லி பார்த்தோம். தமிழர் அப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது, அப்படிலாம் கேள்வி கேட்கணும், நம்ம தான் தமிழர் சொல்லலாம் வலிக்கல. இப்போ ஒருத்தர் கர்நாடகத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லிட்டாரு, அங்கே அரசு பணிகளில் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிற போது, கீழ்நிலை இ பிரிவுகளில் வேலை வாய்ப்பு கொடுக்கிற போது 100% கன்னடர்களுக்கு மட்டும்தான் அரசு பணி என்று சட்ட ஆணை ஏற்றிட்டாரு. மானமுள்ள திராவிட எவனாவது ஒருத்தன் யாரு? மானமுள்ள திராவிட எவனாவது ஒருத்தன் திமுகவை சேர்ந்தவன், அதிமுகவை சேர்ந்தவன், மதிமுகவை சேர்ந்தவன், இங்க தேமுதிகவை சேர்ந்தவன், யாராவது மானமுள்ள சோத்திர உப்பு போட்டு திங்கிற ஒருவர் கர்நாடக முதலமைச்சர் போய் யார் கன்னடன் எப்படா டெஸ்ட் எடுத்த அப்படின்னு கேட்க முடியுமா? செருப்பு கலந்து எடுத்துருவாங்க. ஏன் சொல்லுங்க? அவனுக்கு தெரியும் அவன் கன்னட யாரு. நம்மள மாதிரி இங்க கோமாளி பேர்லாம் ஆட்சியாளர் அவன் கிடையாது. அந்த மண்ணை சொந்த மண்ணின் புதல்வன் ஆண்டு கொண்டிருக்கான். யாரோட கூட்டாளி? நீங்க நினைச்சு பாருங்க, இன்றைக்கு திமுக அதிமுக பேசிக்கிட்டு இருக்கோமே, இவங்க கூட கூட்டணி வச்சிருந்தா அங்கேயே ஆட்சியில் இருக்கா. மாறி இவங்க கூட்டணி வச்சிருந்தா அங்கே ஆட்சியில் இருக்கா. அவன் சொல்றான், அவனுக்கு தெரியுது யார் கன்னடா யார் மலையாளி எல்லாம் அவனுக்கு தெரியுது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தான் இந்த இனம் யார் என்ற இனம் என்பது தெரியாத அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்படி ஒரு இந்த நிலை இடிநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்கு தான் நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் அமைப்பையே இந்த மண்டல அண்ணன் சீமான் அவர்கள் கட்டி இன்றைக்கு 15 ஆண்டு காலம், அதுலயும் 8 ஆண்டு காலத்துல ஒரு கட்சி தேர்தல் களத்துல 8 ஆண்டு கால தேர்தல் களத்துல தொடங்கப்பட்டு எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்தே நின்று ஒரு மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்குன்னு வச்சுங்களேன். அது உண்மையில ஒரே ஒரு கட்சி தான், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, கிடையவே கிடையாது. ஏன் சொல்ல? அவன் கூட்டணி இல்லாம தேர்தல சாதிச்சதே கிடையாது. அப்படிதான் முடிஞ்சு போச்சு. சாதிச்சு ஒத்த வாழா அப்படின்னு பேசுறதுக்கு திமுக தைரியமே கிடையாது. தனி ஒருவனாக தேர்தலை சந்தித்த வரலாறு கிடையாது. எங்களை கூட கேட்கிறாங்க, நீங்க எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்பீங்க, எப்பதான் ஆட்சிக்கு வருவீங்க, 4 தேர்தலை சந்திச்சீங்களே, எப்படியாவது எம்எல்ஏ ஆக வேண்டாமா, எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள போயிட வேண்டாமா, 2 கூட்டணி வச்சீங்கன்னா 2 சீட்டு வாங்கிருவீங்களே, எப்படிதான் நீங்க ஓட்டு எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? ஜெயிக்கணும்ல, ஜெயிச்சாதான் உங்களுக்கு பேரு கட்சி தான். 8 ஆண்டு தேர்தலை சந்திச்சிருக்கோம். 17 ஆண்டுகளா தேர்தல் செஞ்சு தோட்ட கட்சி தான் திமுக. 1967 ஆட்சிக்கு வந்தது. 17 வருஷம் தோட்ட கட்சி தான் திமுக. எனக்கு இன்னும் 8 வருஷம் தான் ஆகுது. அப்படி பார்த்தாலும் எனக்கு இன்னும் வருஷம் கிடக்கு. எனக்கு இன்னும் வருஷம் கிடக்கு. அதனால அதை பத்தி எல்லாம் மத்தவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயும் பெரும்பாலும் திமுக தம்பி நம்ம வேற கட்சி தான் இருந்தாலும் அண்ணன் பேச்ச எங்களுக்கு பிடிக்கும் தம்பி. சீமா அதெல்லாம் நான் குறைய நல்லாதான் பேசுறாரு. என்ன இந்த தலைவர் தான் திட்டாரு, கொஞ்சம் காரசாரமா திட்டாரா, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அவங்க சொல்றது புரிஞ்சுக்கணும். அவர் தப்பா பேசுறான்னு சொல்லல, கொஞ்சம் காரசாரம். அப்ப என்ன அர்த்தம்? அவன் செய்யறது தப்புதான். உங்களால மட்டும் ஆயா சூடு சொல்ற விவரம் தெரியா, வேற ஒரு பேரும் திட்ட மாட்டேங்க. காரசாரமா திட்டாரு. அது ஒண்ணுதான். நீங்க என்ன கூட்டணி மட்டும் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துருவீங்க. நீங்க வந்துருவீங்க. சரி, நாங்க வந்தா நீங்க இருக்க மாட்டீங்க. அது தெரியாம எங்க வர்றதுக்கு ஐடியா. நாங்க சட்டமன்றத்துக்கு வந்தா நீங்க இருக்க முடியாது ராஜா. நீங்க இதுல என்ன தெரியுமா, நீங்க சட்டமன்றத்துல இவ்வளவு நாளும் சந்திச்ச எதிர்கட்சிகள் என்னவா இருக்குது? திமுக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்குது, திமுக ஆளுங்கட்சியா இருக்குது. இன்னைக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டா, மின்சார கட்டணத்தை ஏன் உயர்த்தினீங்க அப்படின்னு கேட்கிறாரு எடப்பாடி. இவர் ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு நினைக்கிறீங்க? போன ஆட்சியில அந்த வருஷத்துல இந்த மாசத்துல அந்த வகையில நீங்க ஏத்தலையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு? எல்லாரையும் கூட்டுக்கிட்டு எங்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்க மாட்டேங்காங்க, எங்களுக்கு டைமே தர மாட்டேங்காங்கன்னு சொல்லி வெளியே வந்துருவாரு. இப்ப போன ஆட்சி இருக்கு பாருங்க, 2010-21 முன்னாடி அப்ப எடப்பாடி முதலமைச்சர் அங்கிட்டு ஸ்டாலின் எதிர்கட்சியில உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன நடக்கு தெரியுமா? இதே மாதிரி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு அவர் சத்தம் கொடுத்து ஆரம்பிச்சுக்காங்க. அப்படியா ஐயா? 2010-11 முன்னாடி கலைஞர் ஆட்சி காலத்துல எத்தனை தடவை மின் தடை ஆச்சு தெரியுமான்னு எடப்பாடி கேட்டோட ஸ்டாலின் கூட்டணி கூட்டிட்டு வெளியே வந்துருவாரு. அங்க எங்க பேச விட மாட்டேங்காங்க, எங்களுக்கு டைம் தர மாட்டேங்காங்க அப்படின்னு வெளியே வந்துருவாங்க. இவர் சாத்தாங்குளத்துல 2 பேர் செத்தாங்க தெரியுமா அப்படின்னு எடுப்பாரு அவரு. அப்படியா? உங்க மரகாலத்துல 226 பேர் செத்தாங்க தெரியுமா அப்படின்னு உட்காந்துருவாங்க. செந்தில் பாலாஜி இப்ப கொள்ளையடிச்சு உள்ள அடக்கா தெரியுமா அப்படின்னு அவங்க நாங்கள் விஜயபாலாஜி கரூர் விஜயபாஸ்கரத்துக்கு உள்ள விட்டுருக்குமே அவரை கொள்ளையடிச்சா தெரியுமா உட்காந்துருவாங்க. என்னடா பதில் பார்த்தா இவன் ஒரு குற்றச்சாட்டா, அவனுக்கு பதிலே சொல்றதுல நீங்களும் அப்படி பண்ணிருக்கீங்கல்ல, நீங்க ஆட்சி மண்டலை கொள்ளையடித்து விட்டீர்கள், உங்கள் ஆட்சி காலத்தில் அடித்தீர்கள் தானே அவன் கேட்கிறான்.
நீங்க இங்க இருக்க கல் குவாரி எல்லாம் கொடுத்துட்டீங்க, நீங்க உங்க குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கலையா? சரி, நெடுஞ்சாலத்தில் போடப்பட்ட அத்தனை டெண்டர்களையும் நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க, உங்கள் ஆட்சி காலத்துல ஊழல் இல்லையா? யாராவது ஒருத்தர் ஒரு ஆட்சியில இல்ல நாங்க அப்படி பண்ணவே இல்லை, சட்டசபையில போய் சொல்ற வேலை வச்சு கூடாது சொன்னீங்கன்னா மாநகர சைடு வழக்கு போடுறோம் அப்படின்னு ஒரு கட்சி ஒரு ஆட்சி காலத்துல யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க? நினைச்சு பாருங்க. ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் ஒருத்தரா? ஏன் தெரியுமா? எல்லோரும் அவரவர் ஆட்சி காலத்துல அவன் தெளிவா இருக்கான், ஆட்சியில இருந்தா 60, ஆட்சியில இல்லைன்னா 40, 60 40 அது தெளிவா இருக்கா, அவன் சரியா உணர்ந்திருக்கா. அதை பத்தி எந்த பாக்குறாரு? 5 ஆண்டு காலம் கொள்ளையடிக்கணும், 5 ஆண்டுகள் கொள்ளையடித்து விட்டு தேர்தலுக்கு மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறதுக்கு எவ்வளவு சம்பாதிச்சு வைக்க முடியும் சம்பாதிக்கணும். ஒருவேளை ஜெயிப்போமோ தோப்பமோ இருக்கிற வரைக்கும் அடிச்சுட்டே அப்படியே உட்கார்ந்துடுறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு மட்டும்தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற சிந்தனைக்கு ஒருபோதும் இந்த அரசாங்கங்கள் போகாம ஒரு லஞ்ச லாவண்ய ஒரு அரசு நடத்துது பாருங்க. அதை முதலில் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரியான ஒரு கொள்கை விளக்க அரசியல் நிலைப்பாட்டு கூட்டங்களை தொடர்ச்சியா நடத்திட்டே இருக்கோம். நீங்க நினைச்சு பாருங்க, இது தூத்துக்குடி மாவட்டம், எங்க ஐயா வ.உ.சி. பிறந்த மாவட்டம். வ.உ. சிதம்பரனாரை பற்றி பேசணும்னா ஒரு நாள் பத்தாது. என் வயசுக்கு நான் சும்மா அவரை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டவன். அவரோடு இருந்தவர்கள், அவருக்கு பின்பாக இருந்தவர்கள், இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அவரின் புகழ் பெற்றவர்கள், அவரோட வரலாற்று தெரிந்தவர்கள் பேச வேண்டுமானால் நாட்கள் அல்ல மாதங்கள் பத்தாது. ஆனா இன்றைக்கு வ.உ.சி.யின் சிலை தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குன்னு சொன்னா இந்த ஆட்சியாளர்களால் சொல்ல முடியுமா? எண்ணி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வ.உ. சிதம்பரனாரோட சிலை. நீ நினைச்சு பாருங்க, சுதந்திர இந்தியா, சுதந்திர இந்தியா இன்றைக்கு என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, இந்த சுதந்திர இந்தியாவிற்காக பாடுபட்ட தலைவர்களில் ஒருவன் வ.உ. சிதம்பரனார். நீங்க நினைத்து இந்தியா முழுக்க விடுதலைக்கு பாடுபட்டார் என்று பேசுகிறார்கள். அந்த தலைவர் இந்த தலைவர், அங்க இப்படி இங்க இப்படி, சிவாஜி தெரியுமா, கமல் தெரியுமா, ரஜினி தெரியுமா, இங்க இந்த விடுதலைக்காக இத்தனை பேர் பாடுபட்டானே, யாராவது ஒருத்தர் சிறைச்சாலையில் அந்த கொட்டடியில, சிறை கொட்டடியில மாடு இழுக்க மறுத்த செக்கை இழுத்ததாக வரலாறு இருக்குதா? கிடையாது. வட இந்தியாவிலிருந்து தென்கோடி வரைக்கும் இருக்கிற இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் தலைவர்கள் யார் பேர வேணும் நீங்க நினைச்சு பாருங்க, அவன் வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. ஒரே ஒரு சிறைச்சாலையில மட்டும்தான், ஒரே ஒரு சிறை கைதி மட்டும்தான், ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த வ.உ.சி. மட்டும்தான் மாடு இழுக்க மறுத்த செக்கை சிறை இழுத்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. ஏன் தெரியுமா? சும்மா காட்டி விடுதலைக்கு போராட்டம் போராட்டம் கிடையாது. விடுதலையை எப்படி பெற வேண்டும் என்று சரியான முறையில் புரி வச்சு, எந்த வணிகத்தை கைப்பற்றி, கடல் வாணிபத்தை கைப்பற்றி அந்த ஆங்கிலேய நம்ம அடிமையாக மாற்றினானோ அந்த கடல் வாணிபத்தில் கை வச்சாதான் அவனுக்கு அடி விழும் என்பதை உணர்ந்து சொந்த சொத்து மண்ணைக்கு பேசுறான். அந்த ஜமீன் இந்த ஜமீன், நாங்க மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படிலாம் பேசுறாங்கல்ல. அவ்வளவு சொத்துக்கு மேல் சொத்து வச்சிருந்தோம் எங்க வ.உ.சி. பாரிஸ்டர் பட்டம் பெற்றவங்க, லண்டன்ல போய் வழக்கறிஞராக படிக்கக்கூடிய அளவு பரிசு பட்டம் பெற்றவரு, வழக்கறிஞராக பணிபுரிஞ்சவரு, அவ்வளவு பெரிய சொத்துக்கான அதிபதி. சொந்த சொத்து அத்தனை வித்து நண்பர்களாம் காசை வாங்கி 2 கப்பல்களை அந்த இடத்துல ஓட்டி காட்டினாரு. அப்பதான் ஆங்கிலேயக்காரன் நினைச்சு பார்த்தா, ஆகா மத்தவன் போராட்டம் சுதந்திர போராட்டம் கிடையாது, வ.உ.சி. கையில் எடுத்தான் பாரு, அதுதான் சரியான போராட்டம், இவனை விட்டோம்னா நம்மளை ஓட்டிடுவோம் நாட்டை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்குள்ள போட்டு மாடுகளுக்கு மறுத்த செக்க போட்டா, இழுக்க விட்டா, சட்டம் சட்டை கோடி சாக்கு இருக்கு, கோடி சாக்கு, அந்த சாக்கு உடைய கொடுத்தா அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல மண்ணள்ளி போட்டான். வந்துட்டு பாருங்க, இன்றைக்கு அவரோட சிலை எத்தனை இடத்துல இருக்குது? வ.உ. சிதம்பரம் தமிழ்நாடு முழுக்க எத்தனை இடத்துல சிறை இருக்குது? அவரை பற்றிய தகவல்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கணும், அவரை பற்றி எங்களுக்கு வரலாறு எல்லாம் கொடுத்திருக்கணும். இன்னைக்கு அண்ணாவுக்கு எத்தனை சிலை, எம்ஜிஆருக்கு எத்தனை சிலை, கருணாநிதிக்கு எத்தனை சிலை, ஜெயலலிதாவுக்கு எத்தனை சிலை, என்ன கிழிச்சாங்க இவங்களா? ஜனநாயக நாட்டுல ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற நாட்டு மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்திய எங்க அப்பா விட்டு காசுல செஞ்ச சாதனைக்கு இவனுக்கு செல வேண்டிய இலக்கா நினைச்சு பாருங்க. சொந்த சத்துல அவன் சொந்த சொத்தை வச்சுட்டு நாட்டுக்காக செத்து போனா அவனுக்கு செல வைக்கிற ஒரு நாய் இருக்குது. நான் செலுத்தின வரி படத்துல இவங்க பஸ் ஸ்டாண்ட கட்ட வேண்டியது கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம், அங்க போய் கட்ட வேண்டியது எம்ஜிஆர் பேருந்து நிலையம். கலைஞர் கருணாநிதினு வச்சது கூட பிரச்சனை இல்ல, முதலமைச்சரா இருந்தான்னு பார்த்தா அங்கே ஒரு ஊர்ல எழுதி வச்சிருக்காங்க அவங்க அம்மா பேர் 5 நினைவு பேருந்து நிலையம். நல்ல வேலை பாட்டி குட்டி எல்லாம் கண்டுபிடிக்காம விட்டாங்க. அங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ராஜபாளையத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்காக போறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது சொல்லியிருப்பாரு, பார்த்திருப்பீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்
ஏன்னா முன்னாடி மூணு சந்ததியை கொண்டு வந்தாதான் மதிப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நீர்மலாளத்துல வெறும் ஸ்டாலின் போடாதீங்க, முக ஸ்டாலின் போடாதீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போடுங்க அப்படின்னு. சரி சொல்லி கலைஞருக்கு 100ஆவது நாள் விழா வைக்காங்க. அங்க இருக்க அவனே யோசிச்சிருக்கான். அப்ப கலைஞருக்கும் 3 தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாதுரை முத்துவேல் கருணாநிதி நாங்க யாரா அண்ணாதுரை புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லி அவர் நம்ம தான் போடப்பட்ட என்ன தலைவர அப்படியே சந்ததியெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சு அவருங்க இல்ல நம்ம கொஞ்சம் நல்லா வைக்கணுமே நினைச்சா அப்படியே பின்னாடி போய்கிட்டே இருக்கு. அவங்க அப்ப யாரு ஸ்டாலின் கப்ப, கருணாநிதி கப்ப, முத்துவேல் கப்ப, அண்ணாதுரை கப்ப கண்டுபிடிச்சே போங்க. அது போய் எங்க நிக்கும்? ஆந்திரா மாநிலம் ஒரு மாவட்டத்தை போய் நிக்கும். அவனையும் கொண்டு வந்து போடுங்க. அந்த நாயுடு இந்த நாயுடு அந்த நாய்க்கர் இந்த நாய்க்கர் ஏதாவது ஒண்ணு இருக்கும், அதை கொண்டு வந்து போடுங்க. இதனால 15 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்க பூமி அங்க இருக்கு, இங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா திராவிட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நினைச்சு பாருங்க. ஒரு அரசாங்கம் ஒண்ணு இல்ல. எங்க அக்கா கனிமொழி இங்க எம்பி, கனிமொழி அவர்கள் இங்க எம்பியா இருக்காங்க. போன 5 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. சும்மா கட்டி பேசி பார்ப்போமே. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்புக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்துல நான் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இங்க கூட்டத்துக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். நான் எண்ணிட்ட 37 பேருந்து போயிருக்கு. அது எந்த ஊருக்கும் தெரியாது. 37 டிராவல்ஸ் வண்டி போயிருக்கு இந்த இடத்துல கலந்து போயிருக்கு. அப்படின்னா திருச்செந்தூர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டி போகும் நினைக்க ஒரு நாளைக்கு. சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போது இத்தனை வண்டிகள் போய் ஏற்கனவே 2 ட்ரெயின் இருக்குது, 3 ட்ரெயின் இருக்குது. கோயம்புத்தூர் நாகர்கோவில இருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, தூத்துக்குடியில இருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது, திருநெல்வேலியில இருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. இப்படி 2-3 தொடர் வண்டி இருக்குது. அது போல 50 டிராவல்ஸ் ஓடுற அளவுக்கு மக்களோட பயணம் நெருக்கடி இருக்குதுன்னா 5 ஆண்டு காலத்துல சென்னைக்கும் இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடிக்கும் புதுசா இன்னொரு தொடர் வண்டி வாங்கி இருக்க முடியுமா? முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க. ஆட்சி வேணும்னா சப்தர நாற்காலியை தள்ளிக்கிட்டு போய் கருணாநிதி டெல்லியில உட்கார்ந்து இந்த துறை வேணும் அதுவும் பாருங்க மகளுக்கு கொடுத்தா மட்டும் பத்தாது, ஆராசாவுக்கும் கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்டு டிஆர் பாலுல இருந்து முக்கியமான துறையெல்லாம் வாங்க தெரிஞ்சது. ஏன் ஒரே ஒரு சாதாரண ஒரு தொடர் வண்டியை கேட்டு பெற முடியல? நாம மறுபடியும் ஓட்டு போடுறோம் கனிமொழிக்கு. இருந்தாலும் இது ஸ்டார் தொகுதி, முதலமைச்சர் அவர் அண்ணன் தான் இருக்காங்க. அவங்க தங்கச்சி இங்க ஜெயிச்சாலும் நமக்கு நல்லா இருக்கும். அவ எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம், பெருமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறோமே. ஏதாவது ஒரு தொடர் வண்டி துறையாவளால் இங்க பெற்று தர முடியுதா? புதிதாக ஒரு இயக்கத்தை கொண்டு வர முடியுதா? நினைச்சு பாருங்க. இங்க எங்க அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன், அது போல அம்மையார் கீதா ஜீவன், அடே ஊழல் புதுநக ஊழல். எங்க அக்கா சொல்லி ஊழல் இந்த திமுக ஒரு பேர் இருக்கும். கருணாநிதி மாதிரி ஒரு ஊழல் செஞ்சுட்டு அதை ஏமாற்ற முடியாத ஆளு கருணாநிதி மாதிரி ஒரு ஆள் கிடையாது நம்ம சொல்லுவாங்க. சர்க்காரியா கமிஷன் ஒரு கமிஷன் நினைச்சு பாருங்க. ஒரு ஊழலை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிஷன். என்னடா சர்க்காரியா கமிஷன் வச்சாம பார்த்தா இந்த கூட்டுறவுத்துறை இருக்கு பாருங்க, கூட்டுறவுத்துறை ரேஷன் கடை, அதுக்கு உணவுப் பொருள் போடுறதுக்காக கிட்டக்கில வச்சிருப்பாங்க பாருங்க. அதுல இருக்கக்கூடிய உணவுப் பொருள் எல்லாம் அட்டையை போட்டாங்க. என்னடான்னு கேட்டா அங்க இருக்க அரிசி எல்லாம் எழுதிட்டு நீதிமன்றத்துல. சரி எழுதிட்டு அந்த சாக்கைகளா வச்சு கருணாநிதி கேட்டா அப்பதான் அடிச்சாங்க கருணாநிதி. எப்படி இந்த திரைப்படத்துக்கு வசனம் எழுதுற மாதிரி ஸ்பாட்ல சொன்னாரு, எலி வந்து அரிசியை திணிச்சுங்க, அங்க சாக்கெல்லாம் கிடைச்சு கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தா கரையான் திட்டுச்சு சாக்க, அதையும் காணும் அப்படின்னு. இது அதே மாதிரிதான் இப்ப எங்க அக்கா கீதா தேவர். உண்மையிலே அப்பா பெரியசாமி மட்டும் உயிரோடு இருந்து பாருன்னு வச்சுக்கங்களேன், எங்க அக்கா காலில் விழுந்து வளைஞ்சிருப்பாரு. அதான் நான் பத்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையா மாறி இருந்தா எப்படி அறிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஐயா பெரியசாமி. ஏன்னு சொல்லுங்க, அவங்க இப்ப என்ன துறைக்கு அமைச்சரா இருக்காங்க? நல்ல சமூக நலத்துறைக்கு சத்துணவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. முட்டை இருக்கு பாருங்க, முட்டையில மை வைப்பாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கு, அரசு முட்டை வழங்கக்கூடிய மாணவர்கள் வழங்கக்கூடிய அரசு முட்டையில வாரத்துக்கு 3 முறை முட்டை கணக்கு இப்ப கூடி போச்சான்னு தெரியல. அந்த முட்டையில மேல மை வைப்பாங்க. ஒரு தடவை கருப்பு மை, ஒரு தடவை புழு மை, ஒரு தடவை சிவப்பு மை. எதுக்கு? இது திங்கக்கிழமை கொடுக்குற முட்டை, இது புதன்கிழமை கொடுக்குற முட்டை, இதுக்கு வெள்ளிக்கிழமை கொடுக்குற முட்டைன்னு தெரியணும். பழைய முட்டை ஏமாத்திர கூடாது சீல் வைப்பாங்க. இந்த முட்டை மேல இருக்க மை வந்து முட்டைக்குள்ள வந்துருச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா இந்த அம்மா சொல்றாங்க, வண்டி வந்துகிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுல, அந்த மழையில நனைஞ்சு கூடுக்குள்ள ஓடி அந்த மை போய் முட்டைகளை பேசிட்டாங்க. அது எப்படி ஒரு அறிவார்ந்த அமைச்சரை அது நம்ம மாவட்டத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. உண்மையிலே இந்த கட்சிகள் எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் பாருங்க, இது என்ன சொல்றாங்க, ஒரு பேருக்கு ஒப்பன்னு சொல்லுவாங்கல்ல, பெண்கள் ஊராட்சி மன்ற தலைவரா இருப்பாங்க, பேருக்கு தான் இருப்பாங்க. செக்கில மட்டும் கையெழுத்து போட்டு ஓரமா உட்காந்துருவாங்க, அவன் புருஷன் தான் தலைவரா இருப்பான். பேருக்கு மன்ற தலைவரா பெண் இருக்கும், வீட்டுல தான் இருக்கும், எங்கேயாவது மீட்டிங்னா இருக்கும், மற்ற நேரம் முழுக்க போய் அது வீட்டுல போய் சாதி அளிக்கிட்டு இருக்கும். இதுதான் ஊராட்சி மன்ற தலைவரா, நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து நிற்பான்.
இப்பதான் அதை விட தாண்டிட்டாங்க. மீட்டிங்கா உங்களுக்கு தான் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க. சட்டப்படி ஊராட்சி மன்ற தலைவரோ பேரூராட்சி மன்ற தலைவரோ நகராட்சி மன்ற தலைவர் இருக்கைக்கு பக்கத்துல ஒரு இருக்கை போடுவதும் தவறு, அவர் வீட்டின் ஆண்கள் இருப்பதும் தவறு. ஆனா எல்லா இதுலயும் போய் பாருங்க, அப்படி புருஷன் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டே இருப்பான். ஏன் சொல்லுங்க, இங்க ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அவங்க வீட்டு பிள்ளை தான் முடிச்சிருப்பாங்க. ஆம்பளைக்கு கொடுக்க முடியாது, பொம்பளைக்கு ஒதுக்கிப்பாங்க. ஏன்னா நீதி, சமூக நீதி. அவங்க 33% இடஒதுக்கீட அப்படியே போராடி நக்கி பெற்றுட்டாங்கல்ல, அந்த சமூக நீதியை கொடுத்து நாங்க அதான் கேட்டோம். உள்ளாட்சி துறையில கூட சமூக நீதி நீட்டி வழங்குற ஸ்டாலின் கருணாநிதியோ எம்பில 2 சீட்டை ஒரு 10 சீட்டை மாற்ற வேண்டியதானே? பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டு கொடுக்குறீங்களா? 2 பெண்கள், அதுவும் பாவப்பட்ட 2 பெண்களுக்கு கொடுக்குறீங்களா? கனிமொழி மாதிரி ஒரு அம்மா, கஷ்டப்பட்ட அம்மா, விருதுநகர்ல எங்க அக்கா தமிழச்சி தங்க பண்ணியாரு, அது அதை விட பாவம். அது விருதுநகர் சிக்கல்ல பிச்சை எடுக்குது, இது தூத்துக்குடி சிக்கல்ல பிச்சை எடுக்குது. இந்த 2 பிச்சை எடுத்த குடும்பத்துக்கு கொடுக்குற இவங்க கூட 2 பேர் கொடுக்க வேண்டியதானே? ஒரு ஆட்சியில ஒரு கட்சியில 5 ஆண்டு காலம் கிட்ட 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த மகனுக்கும் அங்கே ஏற்கனவே இன்னும் அவரோட அப்பா எம்எல்ஏ, அண்ணன் இன்னைக்கு அமைச்சர், அந்த 2 பேருக்கு சீட்டு கொடுக்கிற திமுக ஏன் சமூக நீதி பேசுது? ஏன் வேற பெண்களுக்கு சீட்டு கொடுக்க முடியல? இதை மாற்றுவதற்கு ஒரு அரசியல் பேச வேண்டியிருக்கல. அதுக்குதான் நாம் தமிழர் இருக்கிற ஒரு அரசியல் அமைப்பை கட்டி கொடுத்துருக்கோம். நீங்க கேட்கலாம், சொல்லுதெல்லாம் சரிதான் தம்பி, நீங்க மட்டும் என்ன செஞ்சீங்க அப்படின்னா, நாங்க இன்னும் ஆட்சிக்கு வரல. ஆனாலும் கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே என் தம்பி சொன்னது போல 20க்கு 20 என்று சொல்லி, அது உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றமா இருந்தாலும் சரி, சட்டமன்றமா இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் 117க்கு 117, பாராளுமன்றத்தில் 20க்கு 20 பாலின சமத்துவத்தோடு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இந்தியாவிலே ஒரு கட்சி வேட்பாளர் தேர்ந்தெடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்கும், என்ன நடக்கும், எல்லாம் தோத்துதான் போறாங்க, ஆனா வாய் மட்டும் குறைய மாட்டேங்குது. எங்களுக்கு ஒருத்தர் ஜெயிச்சுட்டு ஆடுவான், நீங்க தோத்துட்டு ஆடுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது காரணம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த தேர்தலுக்கு 2024 பாராளுமன்றத்தில் முடிஞ்சிருக்கு. இந்தியா முழுமைக்கும் 2 கூட்டணி. ஏன்னா இது பாராளுமன்றத்தில் எல்லாருக்குமே தெரியும். மேல அப்படின்னா பிஜேபி கூட்டணி, என்டிஏ கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி. இந்த 2 கூட்டணியில் சேராம ஒரு சில கட்சி நாம் தமிழர் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் 2 கட்சி இருந்திருக்கு. அவ இந்தியா முழுமைக்கும் இந்த என்டிஏ கூட்டணியிலும், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணியிலும், பிஜேபி கூட்டணியிலும் சேராம நின்ன கட்சிகள்ல எல்லா கட்சியும் போன சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை விட கம்மியான ஓட்டு வாங்கிருச்சு. இந்தியா முழுமைக்கும் ஒரே ஒரு கட்சி தான் போன சட்டமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டை விட அதிகமான ஓட்டு வாங்கியிருக்குன்னா அது இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வாய் குறைன்னு நினைக்கிறீங்க? நமக்கு பயம் வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல பையோ எல்லாம் தோத்து போயிட்டமே அப்படின்னு வரும் நினைக்கிறீங்க? இது பெண்ணாய் பச்சா நாம் தமிழருக்கு சும்மாவே இவங்கெல்லாம் ஆடுவாங்க. இப்ப சலங்கு கட்டி விட்டாங்க மாதிரி 10 லட்சம் ஓட்டு 15 லட்சம் ஓட்டு இருக்கும் போதே ஆடணும். இப்ப 36 லட்சம் ஓட்டு வாங்கி நீ அங்கீகாரம் பெற்ற கட்சியில் வேற அறிவிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இவங்க வேற வந்துட்டாங்க, இவ்வளவு நாள் வெளியில சொல்ல முடியல. நாம் தமிழர் கட்சி ஸ்டாலின் பேசவே மாட்டாரு. ஏன்னா பக்கத்துல இருக்க எங்க அண்ணன் சுபவி பெரிய யாருக்கும் சொல்லி கொடுக்காங்க, தலைவரே நீங்க சொல்லிடாதீங்க, அதுக்கு கூட கேட்பாங்க, அப்பையும் சொல்லிடாதீங்க, அவங்க பேரை சொல்லிடாதீங்க, அவங்க பெரிய ஆளாயிருவாங்க, அவங்க அழுகுறாங்க பக்கத்துல. அப்ப யார் சொல்ல? நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம், நாம் தமிழர் அது சரியில்லை, அது சரியில்லை. சீமானுக்கு அங்க சொத்து இருக்கு தெரியுமா, சீமானுக்கு இங்க சொத்து இருக்கு தெரியுமா? என்ன சிக்கல்? ஆட்சிக்கே வராங்க, சீமானுக்கே இடத்துல சொத்து இருக்கு, ஆட்சியில இருந்து உங்களுக்கு எத்தனை இடத்துல சொத்து இருக்கும் கேட்கணும் ஒரு இடத்துல. சரி, சொத்து இருக்கு, சீமானுக்கு தேனியில ஒரு பங்களா இருக்கு, கொடைக்கானல ஒரு பங்களா இருக்கு, ஒரு டிஎம்சி இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. கன்னியாகுமரி வந்து சென்னை வரைக்கும் லிஸ்ட் எடுத்து 47 லிஸ்ட் போட்டாங்க. என்ன கேட்டோம்னா, ஏதாவது ஒரு பத்திரத்தையாவது கொடுக்கணும். உங்களுக்கு தானே ஆட்சி இருக்குது, உங்களுக்கு தானே ஆட்சி இருக்குது. முன்னா செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனா இடி ரைடு, எல்லாத்தர அமைச்சர் வீட்டுக்கு போனா ரைடு, அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டுக்கு போனா ரைடு. ஆட்சி ஓட்டு தான் இருக்குது, விடுறா ரைடு சீமான் வீட்டுக்கு. அந்த பத்திரத்துல எடுத்து காட்டு, பத்திரிகையில போடு, தொலைக்காட்சியில போடு, இந்த அறிக்கை அவன் பேர்ல சொத்து, ஆட்சிக்கே வரல, எப்படி அவன சொத்துன்னு போடு. இருந்தா தானே போட, இருந்தா தானே போட. அப்படியே வாய் வெளியில சொல்லிட்டு அப்பதான் மக்கள் நினைப்பாய்க்கலாம். அரசியலால இப்படி தான் எல்லா பேரும் கலாணிப்பதாக இருப்பாங்க, முக்கி முக்கி பேசுவாங்க, அப்படி காசு கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு அரசியல் இருக்கு பாருங்க. அந்த பொது அரசியல் போய் சீமான தள்ளிட்டோம்னா அப்ப எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க இருக்கும். அப்ப இங்க அரசியல் சாக்கடைதான் இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு நப்பாசம் இருக்குவாங்க, அதுதான் உங்களை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்கு.
அந்த நப்பாசை இங்க தோத்துக்கிட்டே இருக்கு. எப்படி தெரியுமா? அதனாலதான் 2016 4 லட்சம் ஓட்டு வாங்க நாம் தமிழர். இது 2016 4 லட்சம் ஓட்டு. 3 வருஷம் கழிச்சு 2019 17 லட்சம் ஓட்டு. 2021 2 வருஷம் கழிச்சு 31 லட்சம் ஓட்டு. 2024 நாம் தமிழர் கட்சி 36 லட்சம் வாக்கு இன்னைக்கு. அப்ப ஒரு கட்சி சமமா முன்னேறிக்க வந்துகிட்டே இருக்கு. சராசரியா கேள்வி கேட்டாங்க, உங்களுக்கு எல்லாம் 234 தொகுதியும் நிப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்காங்களா? என்கிட்ட ஆள் இருக்கீங்களான்னு கேட்டீங்களே. நீங்க 2 கோடி உறுப்பினர் வச்சுக்கீங்களா திமுக? ஆம்பளை, நல்ல ஆம்பளை ஸ்டாலின் அடுத்த தேர்தலில் தனிச்சு நிக்கிற அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். எங்க அம்மா கீதாட்சி கிட்ட சொல்லி சொல்ல சொல்லுங்க, எங்க அண்ணன் அனிதா சொல்ல சொல்லுங்க, இல்ல அவங்க தங்கச்சிக்கு அனிமட்டியா சொல்லி சொல்லுங்க பார்ப்பேன். உங்களை ஆம்பளையான்னு கேட்கிறாங்க, அறிவிச்சு விடுங்க, சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க. அதிமுக அறிவிக்குமா? எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாரா? அவங்க கூட கூட்டம் இருக்கிற யாராவது மானமுள்ள ஒருத்தர் எந்த கட்சியோட கூட்டம் வைக்க மாட்டோம், தனிச்சு நிப்பான் அறிவிப்பாங்களா? ஒரே ஒருத்தர் மனசு இந்த தமிழ்நாட்டில் அறிவிக்க இது வரைக்கும் அறிவிச்சிருக்காரு, இனிமேல அறிவிச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்பவும் தனிச்சது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் மகட்டில் 2 எம்எல்ஏ வேணும், 4 எம்எல்ஏ வேணும்னால யாரு கூட கூட்டம் நீங்க போனோம்? 10 வருஷம் ஆகி போச்சு, 15 வருஷம் ஆகி போச்சு. எப்படியா சட்டமன்றத்தில் 2 தடவை ஜாடி தட்டிட்டு வந்துருவோம். ஒரு எக்ஸ் எம்எல்ஏ ஆயிட்டோம்னா 1,05,000 சம்பளம் எம்எல்ஏக்கு. எக்ஸ் எம்எல்ஏ ஆயிட்டா 50,000 52,000 வரைக்கும் நமக்கு பென்ஷன் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வேலை பார்த்துட்டு வரவனுக்கு பென்ஷன் கிடையாது. இந்த கலாவணி பே சீட்ல உட்காந்து வரவனுக்கு பென்ஷன் கன்ஃபார்மா உண்டு. அதனால ஒரு தடவை உட்காந்து சொன்னாலும் பென்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம செத்தாலும் நம்ம பொண்டாட்டிக்கு பாதியை கொடுப்பாங்க, பொண்டாட்டி செத்தாலும் பிள்ளைக்கு அதுல பாதியை கொடுப்பாங்க. அப்படியே பேருக்கு பின்னாடி எக்ஸ்எம்எல்ஏ போட்டுக்கிட்டு இந்த வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையிலேயே காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் எவனோட கூட்டணிக்கு போவான். ஜெயிச்சாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடி சாவதற்கும் கூட தயாராக இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒருபோதும் இந்த குறிப்பிட்ட திராவிடர்களோ ஒரு தேசிய கட்சியோடோ ஒருபோதும் நாம் தமிழர் கூட்டணிக்கு போகவே போகாது. நான் விளையாட்டு சொல்ல போகாது. நம்பி இதுக்கு முன்னாடி நம்பி அவ்வளவு பேசுறது போல அம்மையார் கனிமொழிதான் மாற்றம் விட்டாங்க. இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்கள் திமுக ஓட்டு போட்டு எங்க அண்ணன் ஸ்டாலின் வந்துட்டாங்கன்னா கையெழுத்து போட்டுவாருங்க. 2016 அவன் சொல்லணும், நம்ம மாத்தி சொல்லக்கூடாது. 2016 அப்படி கேட்டாங்க. ஆனா 16 திமுக தோத்துருச்சு. 2021 ஜெயிச்சிருச்சு. இப்ப நாங்க கேட்கிறோம், ஏன் மது வழக்கு வேணும்னு சொன்னீங்களே போடுங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான். யாரு? உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. யாரு? உதயநிதி ஸ்டாலின் வருங்கால முதலமைச்சர் பேசிக்கிறாங்களே மானமுள்ள திமுக காரங்க, அவங்க அந்த உதயநிதி சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2016 தானே நாங்க அப்படி சொன்னோம், அப்ப நீங்க எங்களை தோக்கடிச்சிட்டீங்கல்ல. இது 2021 நாங்க சொல்லவே இல்லையே. நீங்க 2014 ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா நாங்க அந்த சாராய கடை கூட்டெல்லாம் கரெக்டா எடுத்து சாவி எல்லாம் தொடச்சு பொங்க வச்சு எண்ணெய் எல்லாம் போட்டு வச்சிருந்தோம். 5 வருஷத்துல அது தொலைஞ்சு போச்சு. நாங்க எப்படி தேட? எப்படி? ஏன்னா 2014 சாராய கடை மூடன்னு ஒரு கொள்கையா, 2021 புது புதுசா திறக்கணும். ஆனா மானம் கட்டல கொள்கை ஒரு தேர்தல் மாறிக்கிட்டே இருக்குன்னா சாராய கடை மூடணுமா வேண்டாமா? ஒரே பதில் தான், மூடணும், திறக்கணும். எப்பயுமே மாறாம இருக்கிறது தான் மனுஷன். கொள்கையில எப்பவும் மாறாத பண்புடைய அரசியலை கொண்டிருப்பா சரியான கொள்கைவாதி அரசியல்வாதி அவன் தான் கட்சி. 2016 இவங்க மூடன் வாங்கலாம், 21 இவங்க திறக்கணும் வாங்கலாம். இவனுக்கு ஓட்டப்பட்டு நம்ம ஆளு பாருங்க. இதுல வேற இதுல அறிக்க விடுறாங்க. 500 தேசிய நெடுஞ்சாலைக்கு உட்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய 500 கடைகளை மூடிவிட்டது திமுக அரசு. நம்ம ஆளுங்க அவங்க பெருமையா கூட்டம் போட்டுருவாங்க. 500 சாராய கடைகள் மூடிய அரசு ஸ்டாலின் அரசு அப்படிம்பாங்க. ஆனா பாருங்க அடுத்த வருஷம் எவ்வளவு குத்துறாங்க கேட்டா, போன வருஷத்துல 15,000 கோடி சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏன்னா 500 கடையை மூடிட்டானே, எப்படி அதிகமா வந்து நினைச்சு பாருங்க. அண்ணா ஒரு டீ கடை வச்சிருக்காரு, அவர் 4 டீ கடை வச்சிருக்காரு, மாசம் 2 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு. 2 டீ கடையை மூடிட்டாரு. அப்ப மாசம் எவ்வளவு சம்பாதிப்பாரு? 1 லட்சம் தான் சம்பாதிக்கணும். இல்ல கொஞ்சம் முன்ன பின்ன போய் 1,10 சம்பாதிக்கலாம், 90 சம்பாதிக்கலாம். அவர் திடீர்னு 3 லட்சம் சம்பாதிச்சா அப்படின்னா அப்புறம் எதுக்கு மூலை 2 கடையை மூணு அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன்னா 2 கடையில 3 லட்சம் வந்துருச்சு, 4 கடை வச்சிருந்தா இன்னும் கூட வந்து எதுக்கு முன்னால கேட்டிருப்பாங்க. அப்ப 500 கடையை மூடுதற்கும் எதுக்கு 15,000 கோடி அதிகமா வந்துச்சு. அப்ப என்ன தெரியுமா? இந்த கடையை மூடுறது இங்க போட்டுட்டு அந்த நம்பரை கொண்டு போய் அடுத்த ஒரு திறந்துருவாங்க. இங்க போராட்டம் நடத்தணும்னு வச்சுக்கோங்க, இங்க அடைக்கிறதுக்கு 1000 கேள்வி வைப்பான். முதல்ல கலெக்டர் பாருங்க, அடே அப்பா கலெக்டரே கேட்பாரு, ஓசில அரிசி வாங்குறீங்கல்ல, ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்கல்ல, என்னை கேட்டாங்க. இப்ப யாரு தெரியுமா? சில்பா பிரபாகர்னு ஒரு அம்மா திருநெல்வேலியில இருந்தாங்கல்ல. இப்ப அவங்க எந்த இடத்துல இருக்காது தெரியுமா? சாயலுக்கு பின்னாடியே இருக்காரு. இந்த 100 நாள் திட்டம் ஒண்ணு இருக்கு, வேலைக்கு போற திட்டம்ல.
ஒரு லெட்டர் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா சாலையை ஒழுங்கா படிச்சிருவாங்க. அந்த பாக்ஸ் திட்டம் 100 நாள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் தமிழ்நாட்டுல குறையே இருக்கிற எல்லாத்தையும் கிழிச்சு தள்ளி கேபினட் வந்தாங்க. அந்த பெட்டியை கண்டுபிடிக்கிற திட்டத்துக்கு ஒரு கலெக்டர் கொண்டு போய் போட்டாங்க, சில்பா பிரபாகர்னு சொல்லிட்டு. அந்த அம்மா கலெக்டரா இருக்கும் போது எங்க ஊர்ல ஒரு கடையை மூடுறதுக்காக ஒரு போராட்டம். கலெக்டர் முன்னாடி போய் பாக்குறாங்க. படித்த IAS படிச்ச பெண்மணி கிட்ட கேட்கறாங்க, ஓசில அரிசி வாங்குறீங்களா ரேஷன் கடையில, அப்புறம் எப்படி கொடுக்கணும் அவர் கொண்டு வேணா அரிசி வேணாம் போராடுவீங்களா? எப்படி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் IAS படித்தவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஓசில அரிசி வாங்குறீங்க சாராய வைக்காம எப்படி கொடுக்க முடியும்? அவங்க கேட்ட கேள்வி சரி, ஏன்னா அவங்க வெறும் அமைச்சர் கிடையாது, வெறும் IAS அதிகாரி. அமைச்சரா இருந்தா நானும் திருப்பி மாநகரத்தை கேள்வி கேட்டுட்டேன், அவன் நாங்க பிடிங்கி செத்துருக்கோம், இல்ல அந்த கூட்டம் கடையை மூடி இருக்கும். அதனால கடையை மூடிட்டு அது வேற விஷயம். ஆனா ஒரு IAS தெளிவா கேட்கிறாங்க பாருங்க, ஓசில அரிசி வாங்குறீங்க அப்புறம் சாராயம் வித்துத்தானே ஆகணும் அப்படின்னா மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கங்கள் ஓசி கொடுக்கிற போது உங்கள் பைகளில் இருந்து காசை கொடுக்காம கொடுக்க முடியாது. அவன் ஓசி கொடுக்கிறதுக்கு இவன் பெரிய பணக்காரன் கிடையாது. தமிழ்நாடு அரசு 9 லட்சம் கோடி கடன் இருக்க பிச்சைக்காரன் பேர் எது? 9 லட்சம் கோடி கடன் இருக்க பிச்சைக்கார அரசு இந்த திமுக அரசு. அதனால இவன் தான் பிச்சை. இப்ப கூட பாருங்க ஒரு சட்டம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், நேற்று தான் நினைக்கிறேன், காவல்துறைக்கு ஒரு 85 வண்டி வழங்கியிருக்காங்க. எது? பைக் இருக்கு பாருங்க, பைக்கு புதிய தொழில்நுட்பத்தோட நவீன ரகத்துடன் கூடிய ஒரு காவல்துறைக்கு 85 வண்டி பைக் வழங்கியிருக்காங்க. எவ்வளவு காசு தெரியுமா? எவ்வளவு காசு தெரியுமா? 75 கோடியே 75 கோடியே 89 லட்சம். எது? வெறும் 85 வண்டி. அதோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 75 கோடியே 89 லட்சம். ஒரு வண்டி 1 லட்சம் வச்சுக்கலாம், பைக்கு 1 லட்சம் வச்சா கூட 85 லட்சம், 1 கோடி வரல. சரி பரவாயில்ல, ஒரு வண்டி அவன் புதிய தொழில்நுட்பம் 2 லட்சம் வச்சுக்கலாம், நவீன தொழில்நுட்பம் கழுத 5 லட்சம் கூட வச்சுக்கலாம். அந்த வண்டி போனாலே திருட்டு பேரை பார்த்தோன்னே கிங்கின்னு அடிக்கும் நினைக்கிறேன், கொலகாரனை பார்த்தோன்னே குயிங் சவுண்ட் விடுன்னு நினைக்கிறேன். அதனால நவீன தொழில்நுட்பம்லாம் வச்சு ஒரு மந்திரவாதி கூட உள்ள கட்டி வச்சாலும் வச்சிருப்பாங்க. போற வண்டியில போட்டு நாய் செத்து போட்டு அப்படி கூட 5 லட்சம் கூட இருக்கட்டும். ஒரு வண்டி பைக்கு 5 லட்சம் ரூபாய் செலவழிச்சா கூட 4.25 கோடி தான் செலவாகுது 85 வண்டிக்கும். ஆனா இவன் செலவழிச்சத கணக்காட்டுறது எவ்வளவு தெரியுமா? 79 கோடி. 75 கோடி 89 லட்சம், கிட்டத்தட்ட 76 கோடி. இன்னும் ஒரு 10 கோடி 9 கோடி சேர்த்துப்பான்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி பே 1 கோடி, ஒரு வண்டி 1 கோடி பே. அடே உண்மையிலே எனக்கு கொடுத்தாங்க சந்தோஷம் தான். எங்க ஆளுநர் அவங்க போலீஸ் வேலை பார்த்துக்கிட்டு சொந்த வண்டிக்கு டீசல் போட முடியாது, பெட்ரோல் போட முடியாம அவங்க நீட்டுல கையெல்லாம் இவங்க போட்டாக்கு வேற போட்டாங்க. அவங்க என்ன பாடுபட நினைச்சு பாருங்க. அப்படி ஒரு வண்டியாவது கொடுக்கணும். 1 கோடிக்கு வண்டி இருக்கான்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது கொள்ளையடிக்க நான் பூச வேண்டாம். இந்த இருக்க கோயம்புத்தூர்ல மாநகராட்சி, அந்த மாநகராட்சியில 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு கணக்கு சமர்ப்பிக்காங்க. ஏற்கனவே மேயர் ராஜினாமா பண்ணிருச்சு, இன்னொருத்தர் துணை மேயர் தான் ஆக்டிங் மேயரா இருக்காரு. அவன் கணக்கு சமர்ப்பிச்சுட்டு ஒரு 11 நாள் அந்த ஒரு ஆறு இருக்குது, அது பக்கத்துல குப்பை கிடக்குது, குப்பை கிடக்கு அந்த தீ பிடிச்சிக்கிட்டே இருக்கு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, ஓயாம தீ பிடிச்சி இளவரசவை எவன் தான் தீனிக்கான்னு தெரியல. அவங்களே சொல்றாங்க, ஏன்னா ஒரு கேமரா ஓட்ட தெரிஞ்சிட போது எந்த நாய் தீ வைக்குது. அவன் தீ வச்சா தான் இவன் அணைக்கிறதுக்கு 10 நாள் சம்பளம் இருக்குது. அவன் வைக்க நான் அணைக்க, அவன் வைக்க நான் அணைக்கன்னு மாசத்துக்கு 2 நாள் தீய வைக்க அணைச்சிக்கிட்டே இருக்கான். சரி அது வேற. சரி இப்ப அணைச்சாங்க, 11 நாள் தீ அணைச்சாங்க. நிறைய வண்டிகளை கூட்டு போய் ஆளை கூட்டு போய் அணைச்சாங்க. அதுக்கு 11 நாளுக்கு செலவு கணக்கு வச்சிருக்காங்க. டீ, காபி, டிபன், சம்சா, தேடி. அவன் எழுதுறான் பாருங்க, அங்கதான் ஏற்கனவே மேல டீ போட்டு வச்சிருக்கான், கடைசியில தேடின்னு போட்டு வச்சிருக்கான். அவன் யோசிச்சிருக்கான், அந்த நாம் தமிழர் கட்சிக்காரை தேடி வந்து குடிச்சிட்டு இருக்காங்க, அது என்னமோ இருக்கு, அதை எழுதி விடுங்க. நம்ம குடிக்கிறது டீ, நாம் தமிழர் கட்சிக்காரை குடிக்கிறது தேடி, நம்ம குடிக்கிறது காபி. அட பைத்தியக்கார சொன்னீங்களா? டீனா இங்கிலீஷ்ரா, தேடினா தமிழ்ரான்னு சொன்னா ஒரு படத்துல செஞ்சுக்கிறோன்னு ஓ புஷ்பம். எங்க ஊர்ல இந்த ஊர்கலன் பார்ப்போம் திருவிழா நேரத்துல, அதெல்லாம் போக்குவரத்துல செலவழிச்சிருப்பாங்க. அதை எப்படி எழுத தெரியாம பழைய ஆட்களா எழுதுவாங்க. வெள்ளை அடிக்கு வகைக்கு சுண்ணாம்பு வாங்கியது 1 லட்சம் ரூபாய், பெயிண்ட் வாங்கியது 1 லட்சம் ரூபாய். ஒண்ணு வெள்ளை அடிக்கு இல்ல பெயிண்ட் அடி, அதெல்லாம் வெத்து அடிச்சு போன மாசம் அடிச்சு இந்த மாசம் அடிச்சு அப்படி வாங்கி. அந்த மாதிரி டீக்கு ஒரு காசு. இதுல எவ்வளவு காசு இருந்தா நீங்க பைக் வந்துருவீங்க, இந்த சிரிக்கிற சிரிப்பெல்லாம் காணாம போயிடும்.
இந்த 11 நாள் டீ குடிச்சதுக்கும் சம்சாரத்துக்கும் சாப்பிட்டதுக்கும் அந்த இட்லிக்கும் நான் வாங்கினது எவ்வளவு செலவு தெரியுமா? 27 லட்சத்தி சில்லற ரூபாய். எது? 27 லட்சத்தி சில்லற ரூபாய். ஆனா இவங்க தான் சொல்றாங்க, நீங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு தூத்துக்குடிக்கார மக்கள் நாங்களாம் இல்லப்பா, தென்காசிக்காரன் கொஞ்சம் புண்ணியம் பண்ணிட்டான். ஏன்னா கனிமொழி மாதிரி ஒரு ஆளுக்கெல்லாம் நாங்க ஓட்டு போடவே இல்லை, அதனால நாங்க தப்பிச்சோம். நீங்க அப்படி பெரிய ஆளுக்கு ஓட்டு போட்டீங்க, அதனால வெள்ள வந்து உங்களுக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. உங்களுக்கு நிவாரணம் எவ்வளவு கொடுத்தாங்க? 6000 ரூபாவா? என்ன சொன்னாங்க? 6000 வச்சு நீங்க நல்ல வாழ்க்கை பெருக்கி கோடீஸ்வரர் ஆகிவிடுங்கள் அப்படின்னாங்கல்ல. ஏன்னா 27 லட்சத்துக்கு 11 நாள் தீயத்திலே காலி பண்ணி இருக்கிற நாய்களா 6000 ரூபாய் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? இதுல வெக்கம் இல்லாம பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த கட்சி, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்த கட்சி, 1000 ரூபாய் நக்கவா? இல்ல கேட்கிறேன், நீ டீ வின்னதே 27 லட்சம் வருது, எங்க வீட்டுல 1000 ரூபாய்டா, அப்ப டீ எங்களுக்கு ஒரு நாள் டீக்கு மட்டுமா? நீ கொடுக்குற 1000 ஒரு நாள் டீக்கு மட்டுமா எங்க வீட்டுக்கு? இல்ல சொல்லணும்ல, அதையும் பாருங்கம்மா. அமைச்சர் சொல்றாரு எப்படி அந்த காசு 1000 ரூபாய் எதுக்கு கொடுத்த குடிச்சிட்டு போயிருக்கானா? ஆம்பளை அதை குடிச்சிருவாங்களா? பொம்பளை அதை குடும்பம் நடத்த முடியாம சமையலுக்கு வாங்க முடியாம கஷ்டப்படுமா? கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கி அப்படியே காய்கறி வாங்கி நட்டி கிழிச்சு அப்படி சரைச்சு போட்டோம்னா சமைச்சிருக்குமா? பொம்பளை பிள்ளை இருக்கு பாருங்க, 18 வயசுக்கு மேல காலேஜ் படிக்கிற பிள்ளை, அதுக்கு 1000 ரூபாய் தான் வாங்கினா. அதுக்கு இருக்கு அப்ப குடிச்சிட்டு பீஸ் கட்டுறதே கஷ்டம், அம்மாவே 1000 ரூபாயில வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. இது படிக்கிற பிள்ளை பயனோடு சினிமா போட்டுல. நான் சொல்லல, அமைச்சர் துரைமுருகன் சொல்றேன். எது? ஆம்பளை பையனோட சினிமாவுக்கு போறதுக்கும் நைட்ல போறவை முடிக்கிட்டு செல்போன் பேசணும் பாருங்க, அதுக்கும் இந்த 1000 ரூபாய் வச்சுக்கணும். நான் என்ன சொல்றேன், துரைமுருகனோட வீட்டம்மா, அவங்க மாமியா, அவங்க மகா, மருமகா இருந்தாங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அனுப்பி நான் 2000 ரூபாய் போட்டு விடுறேன். ஏன்னா நீ கொஞ்சம் பெரிய குடும்பம், 1000 ரூபாய் உங்க குடும்பம் நடத்திக்கிற மாட்டான். உங்க மருமகை எவன் கூட பேசுறதுக்கு? எது? உங்க மருமக நைட்டு போறதுக்குள்ள போன வச்சுட்டு எவன் கூட பேசுறதுக்கு? உங்க வீட்டம்மா இருக்க உங்க பொண்டாட்டி, அது உனக்கு காய்கறி கட்டி சமைச்சு போடணும் பாரு, அதுக்கு நான் ஒரு 2000 ரூபாய் போட்டு விட வாங்கிக்கிறீங்களா? ஏன்னா எங்க வீட்டு பொம்பளை எல்லாம் பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? நீ ஒரு மூத்த அமைச்சர், சட்டமன்றத்தோட அவை முன்னவர் அமைச்சர் துரைமுருகன் நாகரிகமா பேசுறாரா? ஒரு பொதுக்கூட்டத்துல 1000 ரூபாய் அம்மாவுக்கு 1000 ரூபாய், பிள்ளைக்கு 1000 ரூபாய், அம்மா சமையலுக்கு வச்சுக்கிறா, புள்ள போன் பேசுக்கு வச்சுக்கிறா. அதாங்க அப்ப நாம எல்லாம் பிச்சைக்கார பேர் நினைக்கும் போது இந்த பேச்சு. அது இப்போ கள்ளக்குடிச்சில சாராயம் குடி செத்து போனாங்கல்ல, அப்ப இதே சொன்னார். என்ன சொல்றாரு துரைமுருகன்? சட்டமன்றத்தில் சொல்றாரு, என்னையா கள்ளச்சாராயம் இருந்திருக்கு, நல்ல சாராயம் டாஸ்மாக் இருக்கும்போது எப்படியா கள்ளச்சாராயம் காத்துறாங்க? அது கள்ளச்சாராயமே கிடையாது, முதல்ல விஷச்சாராயம். அது கள்ளச்சாராயம் நம்ம சொல்லக்கூடாது, அது விஷச்சாராயம். யார் என்ன சொன்னார் துரைமுருகன்? நம்ம கொடுக்கிற டாஸ்மாக்ல கிக்கே கிடையாது. என்னமா நாங்க நம்புறோம், நீங்க அதைத்தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. நாம குடிக்கிற டாஸ்மாக்ல கிக்கே இல்ல, அதனாலதான் அங்க போய் குடிச்சுட்டாங்க. அடுத்த ஒருத்தர் எடுத்து கொடுக்காரு, அதுங்க 140 ரூபாய் சரக்கு, ஏற்கனவே 5 ரூபாய் கடைக்காரன் முடிச்சிருக்கான். மீதி சில்லறை வாங்குறதுலாம் நம்மளால விட மாட்டேங்க, போய வரி 12 போயிட்டு இப்ப நீடிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அடுத்த விட மாட்டேங்கான். அங்க போய் பாடுறவங்க 4 பருப்பு வச்சுட்டு 5 ரூபாய் பிடிக்கிறாங்க, கப்புக்கு 5 ரூபாய் பிடிக்கிறாங்க, வாட்டர் பாக்கெட் 5 ரூபாய் பிடிக்கிறாங்க. எவன்தான் இருக்கு இந்த 140 ரூபாயோட அவன் பாக்கெட் சாராயம் 60 ரூபாய்க்கு வச்சிருக்கான். அப்பாடா, இது 140 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு அதுல 60 ரூபாய்க்கு வாங்கணும் வாங்கிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு இப்ப 90 ரூபாய்க்கு கட்டிங் கொண்டு இருக்காங்க. 90 ரூபீஸுக்கு கட்டிங் வருது தீபாவளிக்கு. அதுக்கு பேரு தீரன் சூரன். அதே அப்பா ஸ்டாலின் கருணாநிதி அப்படின்னு வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் சொல்லுங்க, பஸ் ஸ்டாண்டு திறந்தா கருணாநிதி நுழைவு பஸ் ஸ்டாண்டுங்கிறாங்க, இங்கிட்ட ஆஸ்பத்திரி திறந்தா கருணாநிதிக்கு 100 ஆண்டு நினைவுங்கிறாங்க. காத்துல வேற ஏதாவது என்னத்தை திறந்தா வைக்காங்க, கப்பூத்துறையும் டாஸ்மார்க் மட்டும் தான் கருணாநிதி பேர் வைக்க மாட்டேங்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இனிமேல் திறக்க இருக்கிற சுகாதார நிலையங்களுக்கும், அதாவது கப்பூசுக்கும், அடுத்து தொடங்க இருக்கிற மதுப்பிரியர்களின் கூடாரத்திற்கும், அதாவது டாஸ்மார்க்கிற்கும் உங்கள் பெயரையும், உங்கள் மனைவி பெயரையும், உங்கள் பிள்ளை பெயரையும், உங்கள் அப்பா பேரையும், உங்க பாட்டி பேரையும் எல்லாம் வச்சு வழி வழியா செஞ்சு கொடுங்க. அது மட்டும் 2 என்ன பாவம் பண்ணுச்சு, கலைஞர் டாஸ்மார்க் நம்ம இப்ப வைக்கணும். ஏன்னா நல்ல சாராயம் இருக்கும்போது கள்ளச்சாராயம் வரக்கூடாதுனாங்க, கள்ளச்சாராயத்தை தடுத்துதான் நல்ல சாராயம்னாங்க. நீ டாஸ்மார்க் வச்சிருக்கும் போதே அவன் விஷச்சாரத்தை வச்சுட்டான். என்னடா இருக்கா 10 லட்சம் ரூபாய். அதே அப்பா நேற்று பாருங்க, செவ்வாய்க்கிழமை பட்டாசு வெடிச்சு போச்சு, 2 பேர் செத்து போயிட்டாங்க. என்னடா கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா 2 லட்சம் ரூபாய். எது பட்டாசுல வெடிச்சு 2 பேர் செத்து போயிட்டா, அரசாங்கம் கொடுப்பது 2 லட்சம். விபத்து, சாலை விபத்து, அரசாங்கம் கொடுப்பது 2 லட்சம்.
நடந்து போகிற பக்தர்கள் மீது மாதம் விடுத்து செத்து போகிறான். அரசு கொடுப்பது 3 லட்சம். விபத்துங்க, அவனுக்கு தெரியாம நடந்துருச்சு. அந்த குடும்பம் பாவம் 2 லட்சம். நடந்து போற மேல வண்டி எரிச்சு அவன் எதிர்பார்க்கிற அந்த குடும்பம் பாவம் 2 லட்சம். வண்டி வெடிச்சிருச்சு, வட்டாசு எதிர்பார்க்கிற செத்துட்டான், குடும்பம் பாவம் 2 லட்சம். இந்த மூதேவி குடிச்சிட்டு செத்து போயிட்டான். திமிர் குடிச்ச மூதேவி. இவன் தான் 140 ரூபாய்க்கு கோட்டை கடையை திறந்து வச்சிருக்காங்க. அந்த கோட்டை வாங்கிட்டு குப்பைப்படுத்த வழி இல்லாம விசச்சாராயத்தை குடிச்சுட்டு செத்து போயிட்டான் நாய். அவனுக்கு 10 லட்சம் அறிவிக்கான். இப்ப யார் பைத்தியக்காரன்? குடித்த இவன் பைத்தியக்காரனா, கொடுத்த ஸ்டாலின் பைத்தியக்காரனா? தெரியுமா வேண்டாமா? நினைச்சு பாருங்க. இத கேட்டா எங்களை ரொம்ப பேசுறாங்க, அது வேற இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க. இப்ப எல்லாம் எங்க ஆளு பேசவே மாட்டேங்காங்க, பார்த்தாவே பாடிடுறாங்க. பேசாதான புத்தகம் சொல்லி எடுத்து விடுறா அப்படின்னு சொல்லி பாட்டாவே பாடுறாங்க. இனிமே பாடக்கூடாதுமாங்க. பேஸ்புக்ல எழுதுனா குண்டாசு, மைக்க பிடிச்சு பேசுறா குண்டாசு, டிவியில உட்கார்ந்து பேசுனா குண்டாசு. பேசுறவனுக்கு மட்டும் குண்டாசு இல்ல, எதிர்த்தாப்புல உட்காந்து மண்டை ஆட்டவனுக்கு குண்டாசு. நான் இங்க வழக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன். அத்தனை பேர் மேலே குண்டாசு போடுறீங்களா, ஒருத்தர விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற நான் ஜட்ஜில போய் ஆவணம் கட்டேன். நான் பேசும்போது இவங்கெல்லாம் கை தட்டினாங்க, இவங்கெல்லாம் மண்டை ஆட்டினா அந்த தீக்கடை வேணாச்சு சிரிக்காரு அப்படின்னு போட்டு கொடுத்துருவேன். நாட்டுல ஜனநாயக நாட்டுல எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை இருக்கு. ஒரு நாடு எதிர்கட்சி, ஒரு ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதா ஒரு நல்ல எதிர்கட்சியோட பண்பு. தவறை செய்கிற அரசாங்கத்தை சுட்டி காட்டினா அதை ஏற்றுக்கொண்டு திருத்தி வாழ்வதா ஒரு நல்ல அரசாங்கத்தின் மாண்பு. ஆனா சகிப்புத்தன்மை இல்லாம யாராவது கட்சி பேசிட்டாலே, திமுக பேசினாலே குண்டாசு, எழுதுனா குண்டாசு, பார்த்தா குண்டாசு. மகனை கொள்ளையடிச்சா 10 நாள்ல பெயிலு, ஆமா கொள்ளையடிச்சா 5 நாள்ல பெயிலு, மலையை வெட்டி வந்துட்டா அங்கே கேஸே கிடையாது. எவனாவது கொலை பண்ணா அவனுக்கு பெயில், உடனே பெயில், ஸ்பாட் பெயில் முடிஞ்சு போச்சு. எவ்வளவுதான் குண்டாசுல போடுமா, தஞ்சாவூர் குண்டாசுல போட மாட்டேங்காங்க, உலகார பேரை குண்டாசுல போட மாட்டேங்காங்க. ஆனா பேசுறவனுக்கு எழுதுறவங்க குண்டாசு. இப்ப பாருங்க, நம்பி சொல்லிட்டு போனாருங்க. இப்ப ஆட்சிக்கு இந்த வருஷம் பிறந்து 7 மாசம் முடிஞ்சிருக்கா, 7ஆவது மாசம் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 613 கொலை. எது 613? இன்னைக்கு வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரே நாள்ல 3 அரசியல் கொலை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஜேபிக்கார, இங்கிட்டு கடலூர் மாவட்டத்தில் ஒரு அதிமுக காரு, அங்கிட்டு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்லி ஒரே மாவட்டத்தில் 3 கொலை. 2 மாசத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் படுகொலை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. சேலத்துல அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் பிரமுகர் அவரை கிடைச்ச வெட்டி கொலை பண்ணா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. எல்லாத்துக்கும் மேல சென்னை தலைநகர்ல எங்க ஸ்டாலின் முதலமைச்சர் தொகுதி எது? அவரு தொகுதியா இருக்கக்கூடிய குளத்தூருக்கு உட்பட்ட பெரம்பூர்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் எங்க அண்ணா ஆம்ஸ்டாங்க வெட்டி கொலை பண்றாங்க. மாநிலத்தின் முதலமைச்சர் இருக்கக்கூடிய தொகுதி, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொகுதியிலேயே காவல்துறையும் உளவுத்துறையும் சரியா வேலை செய்யலன்னா நீங்க நாடு முழுக்க நட்டுக்கிட்டுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். அந்த கொலை நடந்துருச்சு, உடனே கமிஷனர் மாத்திட்டாங்க. கள்ளக்குறிச்சியில செத்து போயிட்டாங்க, ஆராய் குடிச்சு கமிஷனர் தூக்கி அடிச்சிட்டாங்க, எஸ்பிய கலெக்டர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன தோணுதுன்னா, இங்க நடக்கிற நல்லது கெட்டதுன்னா கலெக்டர் எஸ்பி தான் காரணம் சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும், இங்க கெட்டது நடந்தனா கலெக்டர் தூக்கிடுவாங்க. இங்க ஒரு மருத்துவமனை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் திறந்து வச்சுப்பாரா, 6 மணி நேரம் இன்ஸ்பெக்டர் திறந்து வைப்பாரா? நான் கேட்கணும்ல, நம்ம ஊர்ல 6 மணி நேரம் நாளைக்கு ஒரு மருத்துவமனை அரசாங்கம் கட்டுது, திறந்து வைக்க அனிதா ராதாகிருஷ்ணன் வருவாரா, கனிமொழி வருவாங்களா, அமைச்சர் கீதாஜீவன் வருவாங்களா, இந்த மாவட்டத்தில் எஸ்பியோ டிஎஸ்பியோ இல்ல இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் இன்ஸ்பெக்டர் வந்து நிற்பாரா? இவங்க எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க, அமைச்சர் தான் பண்ணுறாங்க. அப்ப என்ன அர்த்தம், நல்லது நடந்தா எங்க ஆட்சியில, கெட்டது நடந்தது போலீஸ் பழித்துக்கு போட்டு இன்ஸ்பெக்டர் சரியில்லை, டிஎஸ்பி சரியில்லை, எஸ்பி சரியில்லை, கலெக்டர் சரியில்லை. அப்ப சரியா இருந்தா அவங்களுக்கு நீ அவார்டு கொடுப்பியா? உளவுத்துறை இருக்க, உளவுத்துறை அவர்களுக்கு கொலை முயற்சி இருக்கிறது என்று சொல்லி 2 முறை உளவுத்துறை எச்சரிச்சுட்டேன். உளவுத்துறையோட தினம் பாதிக்கக்கூடிய ஸ்டாலின் எங்க போச்சு அறிவு? காவல்துறையின் அமைச்சர் ஸ்டாலின், ஒரு மாநிலத்தின் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அமைச்சராக முதலமைச்சர் வெக்கமா இல்ல? படிச்சுங்க, வரலாறு படிங்க. எங்க ஐயன் காமராஜர் ஆட்சி காலத்துல காவல்துறை காமராஜர் கிடையாது, அவன் சக அமைச்சர் கக்கட்டை கொடுத்து வச்சிருந்தாரு. ஏன்? நம்பிக்கை, நாம தப்பு பண்ணாலும் பண்ணுவோம், நம்ம அமைச்சர் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பலாம். அதனால துறை வேற ஒன்று. கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததா அப்படிதான் பிடிச்சு வச்சு பயம். ஐயோ நம்ம வேற இடத்துல கொடுத்து நம்மளுக்குள்ள விட்டு அமைச்சர் முதலமைச்சரா, அதனால காவல்துறை தன்வசம். எம்ஜிஆர் முதலமைச்சர் காவல்துறை எம்ஜிஆர் வசம், ஜெயலலிதா முதலமைச்சர் காவல்துறை ஜெயலலிதா வசம்,
ஓபிஎஸ் முதலமைச்சர் காவல்துறை ஓபிஎஸ் வசம், இபிஎஸ் முதலமைச்சர் காவல்துறை இபிஎஸ் வசம், ஸ்டாலின் முதலமைச்சர் காவல்துறை ஸ்டாலின் வசம். முதலமைச்சர் வசமாக காவல்துறை இருந்த இத்தனை படுகொலை நடக்குதா நினைச்சு பாருங்க. அந்த கொலையில திருவேங்கடன் ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. புது எஸ்பி வந்துட்டாரு, கமிஷனர் வந்துட்டாரு. அருண் வந்த உடனே அவர் பாருங்க, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ரவுடி மொழியிலே பேசிடுவாரு. ரவுடி மொழியில என்னடா பேசுறோம்? துப்பாக்கி எடுத்தாரு. அவன் துப்பாக்கி எடுத்து கொண்டு வெட்ட எடுத்து உள்ள விட்டுருக்காங்க. அவன் வெட்டா கொலையா, இவங்க சுத்தா என்கவுண்டர். சரி, என்கவுண்டர் பண்ண திருவேங்கடன் யாரான்னு பார்த்தா ஏடி போய் வேலூர் அட்ரஸ் கொடுக்காங்க. வேலூர் மாவட்டத்துல ஆற்காடுக்குள்ள போய் இந்த கிராமத்துல போய் இந்த சந்துக்குள்ள போய் நடுத்தருல இருக்காரு திருவேங்கடம். அவங்க அப்பா பேரு கண்ணன் அப்படின்னு நேர போய் நம்ம தேடி போய் பார்த்தோம்னா அவ வீட்டமா அழுவையா அழுகுது. என்னடான்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் திருவேங்கடம் 10 வருஷம் முன்னாடி செத்து போயிட்டாரு. எது கண்ண மகன் திருவேங்கடம் யாரு? காவல்துறை சொல்லிச்சு பாருங்க, என்கவுண்டர் பண்ண திருவேங்கடம். அந்த பேர் அந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. வேலூர் மாவட்டம் ஆற்காட்டுல ஒரு கிராமத்துல அந்த திருவேங்கடத்துல மனைவி அழுவுது. என் வீட்டுக்காரர் மஞ்சள் காவலில் செத்து 10 மாசம் ஆகி போச்சு. அவரை போய் இப்ப சுட்டுக் கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த திருவேங்கடம் யாருன்னு நான் விளையாட்டுங்கிற கட்டுப்பாடு வாயில் அமுட்டு வருது, வண்டையா வருது. என்ன ஒரு காவல்துறைக்கு ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியல? உளவுத்துறையோட லட்சணம் இதுதான். காவல்துறை மந்திரியோட கையாளத்தனமா? ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிருக்க, அவன் யாருதான் கண்டுபிடிக்க முடியல? பேர் தான் திருவேங்கடம். செத்து போன வாக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப செத்து போனவங்கள ஏற்கனவே செத்து அட்ரஸ் 10 மாசத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா திருவேங்கடம் ஒருத்தன். அவன் பேர் இன்னைக்கு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. டெய்லி 2 பேரை கைது பண்றாங்க, 18 பேரை கைது பண்ணிட்டாங்க. கேட்டா அங்க வந்து தூத்துக்குடி வந்து நிக்கிறாங்க. இங்க வரைக்கும் இருக்குங்க ஆம்சான் கொலை அப்படிங்கிறாங்க. எதுக்கு நினைக்கிறீங்க? அவங்க ஒழுங்கா வேலை பார்க்கலாம். டெய்லி 2 ரவுடியை பிடிச்சி நம்ம நம்பிடுவோமா? திருவேங்கடத்தை சுட்டு பண்ண உடனே மறுநாள் ஆம்சான் எப்படி வெட்டாங்கன்னு வீடியோ வெளியிடலாங்க. ஏன் நம்ம ஆளுங்க அவன் இறக்க மனசு பாருங்க, அந்த படுவாரி எப்படி வெட்டுறாங்க. அவனை சொல்லு கொள்ளுங்க சார், அவனை சுடுங்க சார் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறோம். இவர் எங்க நம்ம ஒத்துக்கிறோம். இந்த கொலையிலையும் கரெக்டா குற்றவாளியை கண்டுபிடிப்பா நினைக்கிறீங்க? உண்மையில கண்டுபிடிக்கலாம் சேகர்பாபுக்கு உள்ள வரணும். அமைச்சர் சேகர்பாபு போய் இந்த கொலை. அமைச்சர் சேகர்பாபு பெண் மகள் ஒரு அடுத்த அவர் சமூகம் அல்லாத இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு மகனை கூட்டு ஓடி போய் திருமணம் பண்ணி சிரமப்பட்டு அமைச்சர் எவ்வளவு துன்பம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அது வீடியோ வெளியிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி அவர் கூட்டு போனாங்க பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் ஆம்ஸ்டாங்க. இந்த கோணத்தை காவல்துறை இன்னைக்காவது விசாரணை கொடுத்திருக்கா? யாரு? சேகர்பாபு. அமைச்சர் சேகர்பாபு யாரு? அந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதியோட பொறுப்பாளர். இது ஸ்டாலின் முதலமைச்சர் இல்லையா? அவர் நாடு சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் மன்னர் நகர்வுல வருவாரு. இந்த சேகர்பாபு தான் அந்த குளத்தூரை குத்த வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு தான் இங்க சங்கதியே இருக்கு. இவன் தூத்துக்குடி வந்து நிக்கிறாங்க. இந்த கொலையில மட்டும் கண்டுபிடிச்ச உடனே அப்படிங்காங்க மறுநாளே ஒரு கொலை நடக்குது. சரி, இது கண்டுபிடிச்சா அடுத்த நாள் கொலை பண்றான். ஒரே நாள்ல 3 கொலை என்கவுண்டர் பண்ணிட்டோம். நம்ம பயில ரவுடிகள் அப்படியே ஓடிடுவாங்க. இதெல்லாம் வந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் நம்ம என்கவுண்டர் பார்த்து எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. என்னடா ரவுடின்னு பார்த்தா இப்ப ரவுடிகளா இப்படி இருக்காங்க. எப்படி போட்ட உடனே போலீஸ் தான் போனேன். ஆமா, நம்ம தான் வந்துடும் நம்ம பாத்துக்கலாம். யாரு கூட போன் பண்ண பார்த்தா மாவட்டம் போன் பண்றாரு. நம்ம பிள்ளைங்க போன் பண்ணிருக்கேன் இருக்க வர சொல்றேன். நம்ம ஸ்டேஷன் அவர் இல்லையா, அந்த ஸ்டேஷனுக்கு போன் சொல்றேன். இவங்க ரிமாண்ட் அவன் போய் சரண்டர் ஆயிருக்கான். இவன் சொல்றான் நாங்க ரிமாண்ட் பண்ணிட்டோம். மூதேவே அவன் சரண்டர் ஆயிருக்கான். இல்ல நாங்க கைது பண்ணிட்டோம். அதான் மூதேவே அவன் சரண்டர் ஆயிருக்கான், நாங்க கைது பண்ணிட்டோம். இது எப்படி இருந்தா தேடி பிடிக்கிறதுக்கு பேர் வேண்டாம் கைது. அவனே வந்து உட்கார்ந்ததுக்கு பேர் கைது கிடையாது, அது சரண்டர். ஒரு காவல்துறை இது என்ன தெரியுமா? காவல்துறையை சுதந்திரமாக வேலை பார்க்க விடாதது இந்த திமுகவோட அரசு. மாவட்டத்தில் ஒன்றிய செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் ஸ்டேஷன் பக்கம் தலை வைக்காம மட்டும் ஆம்சாங் கொலையில ஈடுபட்டவன கண்டுபிடிக்க முடியாம போயிருமா என் காவல்துறை? அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த காவல்துறை கொண்டு போய் டாஸ்மாக் காவலுக்கு போட்ட எச்ச நாய்தான் அந்த ஆட்சியாளர்கள். திமுக காரணம், அதிமுக காரணம். காலையில இருந்து ஓடுற என் பிள்ளை எதுக்கு போலீஸ் ஆயிருக்கணும்? பாடி சுத்தம் இருக்கணும், பிட்டா இருக்கணும், தொப்பையா இருக்கக்கூடாது, இத்தனை அடி உயரம் இருக்கணும். எதுக்கு தெரியும் பாக்குற? எதுக்கு தெரியும்? நல்ல உடுந்த கட்ட மாதிரி இருக்கணும். போலீஸ் எடுக்க வேண்டியதானே? எதுக்கு? அங்க போய் வண்டி டாஸ்மாக் முன்னாடி போய் பைக்கை போட்டு வாங்க வாங்க குடிச்சிருக்கீங்களோ 1000 ரூபாவா இப்படின்னு எழுதுறதுக்கு அது எதுக்கு 6 அடியில நிக்கணுங்கிறேன்? அதுக்கு எதுக்கு 6 பேக் வைக்கணுங்கிறேன்? அதுக்கு எதுக்கு ஜிம்முக்கெல்லாம் போகணுங்கிறேன்? அதுக்கு எதுக்கு காலையில கட்டாம ஒண்ணும் சாப்பிடாம அப்படியே ஓடி ஓடி கள்ள முட்டாய திங்கணுங்கிற? எதுக்கு போலீஸ் ஆகணுங்கிற? சிரமப்பட்டு காவல்துறையில வேலை செய்ய நினைக்கிறவன ஒரு நல்ல காவல் அதிகாரி வந்தான்னு வச்சுக்கலாம், அவனை தூக்கி பந்தாடும்.
ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரி வந்தான்னு வச்சுக்கோங்க, எங்க ஐயா சகாய மாதிரி தூக்கி தூக்கி அடிச்சு கடை சுடுகாட்டை கொண்டு போய் போடுறது. எங்க வேலை நடக்காம இருக்கிறோம் அங்க கொண்டு போய் போடுறது. காவல்துறையில வேலை செய்யற பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுங்க இந்த நாடு, துப்பு கட்ட நாடு இல்லன்னு சொல்ல முடியுமா? இந்த கூட்டம் நடக்க, இந்த கூட்டம் மாதிரி இல்லாம திமுக இங்க கூட்டம் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸோட நிலைமெல்லாம் திண்டாடுமா. இதே கனிமொழி அக்கா சென்னையில விரும்பாக ஒரு கூட்டத்தில் பேசுறாங்க. போன இந்த ஆட்சி வந்த உடனே நந்தியரை பேசிக்கிட்டு இருக்காங்க. விரும்பாக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய விரும்பாக்கம் எம்எல்ஏ யாரு? நம்ம என்ன விக்ரமசிங்க ராஜா இருக்காரு, வணிகர் சங்க தலைவர், அவர் மகன் தான் எம்எல்ஏ விஜயபிரபாகரன். அங்க இருந்து பேசிட்டு இருக்கும்போது 2 பெண் பிள்ளை காவல்துறை அங்க பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. திமுகவோட இளைஞரணி இருக்கு பாருங்க, இளைஞரணி அந்த பிள்ளைகளை ஓவரா சீண்டி டார்ச்சர் பண்ணி அந்த அழுத்து ஓடி போச்சு. அது நேரம் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்துருச்சு, இந்த பேரை 2 பேரும் இப்படி பண்ணிட்டாங்க. வந்தது யாரு பஞ்சாயத்துக்கு? கனிமொழி சொன்னாங்கன்னா எம்எல்ஏ வராங்க ஸ்டேஷனுக்கு. விடுமா, இதெல்லாம் சகஜமா? என்ன பெரிய என்ன பண்ணிட்டான், விடுங்க விடுங்க. எது காவல்துறையிட்ட பாலியல் சீட்டில் ஈடுபட்ட திமுக காரனுக்கு சப்போர்ட் பண்ணி திமுக எம்எல்ஏ பேசுறான். அந்த பிள்ளை ஒத்துக்கவே இல்லை. கடைசி என்ன பண்ண தெரியுமா? 10 நாள் விடுப்பு கொடுத்து அந்த பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கேஸ் வாங்கல, 10 நாள் கட்டாய விடுப்பு. அப்படிதான் முடிச்சு போச்சு. அப்புறம் என்ன நீ பெண்களை பாதுகாப்ப? எப்படி பாதுகாப்ப? பெண்மணிகள் எப்படி அச்சமின்றி நடக்க முடியும்? பெண்களுக்கு உத்தரவாதம் இருக்குதா? பாதுகாப்புக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்குதா? தினத்தோடு நடக்கிற கொலை, எல்லா கொலைகளுக்கும் காரணம் என்ன சொல்றான்? சாராய போத, கஞ்சா போதங்கிறான். நாட்டுல கஞ்சா எப்படி வருது உனக்கு தெரியாம வருதா? நாட்டுல சாராயத்தை தடை செய்யணும். இவ்வளவு போதைக்கு காரணம் நீ தொடர்ந்து டாஸ்மார்க் மூடணுமா வேண்டாமா? டாஸ்மார்க்க மூடிட்டா நாடே நட்டம் போட்டுருங்க. பைத்தியக்கார போலுங்க. டாஸ்மார்க் அடுத்து வேற துறையே கிடையாதா? அவர் என்ன மசருக்கு 34 துறைக்கு அமைச்சர் வச்சிருக்க, எனக்கு மூடிட்டு வீட்டுக்கு போச்சு. டாஸ்மார்க் மட்டும் ஒரு துறையை வச்சுட்டு அதுக்கே ஸ்டாலின் அமைச்சர் அந்த உட்கார வேண்டியது. எதுக்குடா துறை? மற்ற துறையெல்லாம் இந்த துறைக்கு அமைச்சர், அந்த துறைக்கு அமைச்சர், இந்த துறைக்கு அமைச்சர். அப்ப அந்த துறையில என்ன பண்ணுது? லாபம் சம்பாதிக்காமல் அந்த துறைக்கு எதுக்கு ஒரு அமைச்சர், எதுக்கு ஒரு நிர்வாகம், எதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, எதுக்கு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி? கேட்கணும்ல. இந்த பாருங்க, பஸ் போக்குவரத்து கடை இருக்கு, தனியார் விட போறான். கேட்டா நட்டத்துல ஓடுதான். கவர்மெண்ட் நடத்துற நட்டத்துல ஓடுமா? தனியாருக்கு கொடுத்தா லாபத்துல ஓடுமா? தூக்குப்பட்டு சாவுங்க திமுக. ஏண்டா அரசாங்கம் நடத்தும் போது நட்டத்துல ஓடுது, தனியார் முதலாளி நடத்தும் போது லாபம் ஓடுனா பைத்தியக்கார யாரு? அவன் தொடர வேண்டிய தனியார் கொடுவாங்க, பிஜேபி பிஎஸ்என்எல் தனியார் கொடுவாங்க, இவன் கிட்ட வந்து மின்சாரத்துறையை தனியார் கொடுவாங்க. இப்ப பாருங்க மின்கட்டணத்தை ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மின்கட்டணம் ஏத்தியே ஆகணும். ஏன் சொல்லுங்க? உதய் மின் திட்டத்துல தமிழ்நாடு கையெழுத்து போட்டு அதிமுக ஆட்சி காலத்துல நாங்கள் அதிமுக கையெழுத்து போட்டுட்டான். செருப்பு கையெழுத்து அவன் கையெழுத்து போட நீ வெளியே வாசிக்கிட்டு நீ முதலமைச்சர் ஆயிட்ட. உதய மின் மயில் செல்லாரா அந்த ஆட்சியை முடிஞ்சு போச்சான். கையெழுத்து கேன்சல்ரா சொல்லு, ஆம்பளை சொல்லு. பிஜேபி எதிர்க்க வேண்டுமா? திமுக ஓட்டு போடுங்க. நீங்க பூனிங்க சொல்ல போய் மாட்டீங்க. உதய மின்னத்துல எடப்பாடி போட்ட கையெழுத்தை நாங்க ரத்து பண்றோம். இப்ப நாங்க தான் முதலமைச்சர். செல்லம் கிடையாது சொல்லு. நீட்டுக்கு எதிராக போராடுறோம். ஓட்டு போடுறீங்களா? அங்க போய் பேசு பேசு. பிஜேபிக்கு ஒரே எதிர்கட்சி பாஜக, திமுக என்னது? இந்த வந்துட்டு அதானி வந்துட்டான். அதானி பிஜேபி பின்னாடியே அறிஞ்சுக்கிட்டு இருக்காரு. முன்னாடி இருந்தாரு ஸ்டாலின். இன்னைக்கு அதானி வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? ஸ்டாலின் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. அந்த கையை பிடிச்சி கும்பிட்டு காலில் விழுந்து கட்டி பிடிச்சி அவரு அது முன்னாடி பேசுறதெல்லாம் மன்னிச்சிருங்க. நம்ம முதலமைச்சர் கொஞ்சம் பார்த்து என்னன்னு பண்ணி விடுங்க. அதையும் பத்திரிகைக்காரர் எடுத்து வரைய போட்டான். வெட்கப்படாம என்ன பண்றது தெரியாம சித்திரஞ்செஞ்சாலைகளுக்கு வீட்டுக்காவது சிஐடி காலனி வீட்டுக்கு போனாலும் எல்லா பேரும் கண்டுபிடிப்பான்னா, 300 வீட்டுக்கு போனாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. முதலமைச்சர் அதானி வந்து சந்தித்த மர்மம் என்ன? 6000 கோடியில் தொழில் தொடங்க போறாரு. அதானி குடும்பத்திற்கு ஏற்கனவே வடநாட்டுல ஒரு துறைமுகம் இருக்குது. இப்ப கேரளாவில் ஒரு துறைமுகம் கட்டிக்கிட்டு இருக்கா. அந்த துறைமுகத்துல 4 நாளைக்கு முன்னாடி 110 கோடி பெருமான கஞ்சா பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஆப்பிரிக்க நாட்டுல இருந்து வந்து இறங்கி இருக்கு. தனியாருக்கு துறைமுகத்தை தாரை வார்த்து கொடுத்தால் அரசாங்கம் உள்ள நுழைய முடியுமா? யோசிச்சு பாருங்க. கவர்மெண்ட் டிப்போ இருக்குது, பஸ் டிப்போ. அங்க லஞ்சம் வாங்குறாங்க, பிரச்சனை இருக்குன்னா கவர்மெண்ட்ல இருந்து அவங்க போய் சர்வே பண்ணலாம். அவன் தனியார் பஸ் வச்சிருக்கா, அந்த டிப்போ கூட யாராவது போக முடியுமா? கொலை நடந்தாதான் போக முடியும், கொள்ளையடிச்சாதான் போக முடியும், கேஸ்ல போக முடியுமா? அப்ப தனியார் வீட்டுக்குள்ள வரனாலே வாரண்ட் வேணும், சர்ச்சு வாரண்ட். நீ அவனுக்கு துறைமுகத்தை தனியார் கொடுக்க அறிவில்லை. என் நாட்டுல விமானம் இல்லைங்க. இந்த நாட்டுல பாருங்க, விமானம் சொந்தமா இல்ல. இப்ப விமான நிலையம் இல்லாம போகுது. விமான நிலையத்தை கட்ட அரசாங்கம் நம்ம இருக்க விளைச்சல் நிலைகளெல்லாம் பிடிக்கி 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 விமான நிலையம் கட்டுறான். கட்டிட்டு போய் என்ன பண்றான்? 20 வருஷம் குத்தகைக்கு அதானி வச்சுக்கோங்க, 20 வருஷம் குத்தகைக்கு அம்பானி வச்சுக்கோங்க. ஏன் கெட்ட போது அதானி கட்டா நம்ம நிலத்தை பிடுங்க முடியாது. அப்ப கவர்மெண்ட் பிடுங்கி அப்ப என்ன வேலை? இது பேர் என்ன பேரு?
புரோக்கர் வேலை, மாமா வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புரோக்கர் வேலையை பார்த்து நம்ம நிலத்தெல்லாம் புடுங்கி கவர்மெண்ட்டுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்தை லீஸு கூடுறாங்க. இது ஒரு அரசியலா? இது ஒரு அரசாங்கமா? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து தொழில் முதலீடு இப்ப கூட போறாரு. யாரு? ஸ்டாலின் கொடியேற்றி போறாரா? அதான் உதயநிதி துறைமுக அமைச்சர் ஆய்வுகளா, புது அமைச்சர்கள் வந்து விடுவார்களா அப்படின்னு தலை விட்டுருக்காங்களா? வெளியே போய் என்ன பண்ண போறாரு? 6000 கோடிக்கு தொழில் முதலீடு ஈர்த்துட்டு வர போறாரு ஸ்டாலின். ஒரு பெரிய காரணம். அங்க போனவொடனே கப்பு தூக்கிட்டு வந்துருவாரு. இங்க இருக்கிறத ஒழுங்கா பண்ண தெரியல. சரி, அங்க போய் ஈர்த்துட்டு வந்து என்ன பண்ண நினைக்கிறீங்க? வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்த சட்டம் என்ன சட்டம் தெரியுமா? தமிழ்நாட்டில் தொழில் செய்யக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு 1 நிமிடம் கூட தண்ணீர் சப்ளை கேன்சல் ஆகக்கூடாது. 1 செகண்ட் கூட மின்சாரம் கட் ஆகக்கூடாது, கரண்ட் கட் ஆகக்கூடாது. அப்படி ஒரு 2 நிமிடம் கட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஃபைன் யார் கட்டணும்? தமிழ்நாடு அரசாங்கம் கட்டணும். எது? வெளிநாட்டிலிருந்து இந்த நாட்டில் தொழில் செய்ய